இமயம் இமைக்குள் என்ற தலைப்பில் சிந்தனை உரையாற்ற நம்முடன் இணைந்திருக்கிறார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் மணிவண்ணன் ஐயா அவர்கள். ஐயாவை பற்றிய அறிமுகத்தோடு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். பேராசிரியர் மணிவண்ணன் ஐயா அவர்கள் சிவகாசியை சேர்ந்தவர்கள். கடந்த 26 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார்கள். கடந்த 16 ஆண்டுகளாக மனவளக்கலை பேராசிரியராக இருந்து சிறப்பான தொண்டாற்றி வருகிறார்கள். கடந்த 42 ஆண்டுகளாக அச்சுத்துறை நவீன மூலப்பொருட்கள் விற்பனை துறையில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். சிவகாசியில் மன்றம் துவங்க காரணமான நிர்வாக அரங்காவலராகவும் மனவளக்கலை மன்ற அரங்காவலராகவும் இருக்கும் பெருமைக்குரியவர்கள். சிவகாசி சாட்சியாபுரம் தவ மையத்தை அவர்கள் வீட்டிலேயே துவங்கி நடத்தியும் வருகிறார்கள். ஆழியார் ஜூம் இணைப்பிலே பல சிந்தனை விளக்கங்களையும் நமக்கு வழங்கியும் வருகிறார்கள். பல வெளியூர்களுக்கு சென்று வேதாத்திரிய கல்வியை அனைவருக்கும் போதித்து வருகிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை இமயம் இமைக்குள் என்ற தலைப்பில் சிறப்பானதொரு சிந்தனை விளக்கம் வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகிலேயே நட்பு கொள்ள அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொரு காயகர் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து வாழ்ந்து காட்டிய குருபிரான் வேதாத்திரி மகரிஷி அவர்களை நம்மோடு இணைத்து கொண்டு அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி என்ற விளக்கத்தையும் நம்முள் விதைத்து நம்மை எல்லாம் இந்நிலைக்கு உயர்த்திய குருவை எப்பொழுதும் உயிர் இந்த உடலில் இயங்கும் வரை இந்த உடலோடு உறவோடு இருக்கிறதோ அதே போல இந்த உயிருக்குள் சூக்குமமாக குருவின் அறிவை நாம் இணைத்து வாழ வாழ வளம்தான் என்ற ஒரு சிந்தனையோடு அருமையான ஒரு கவி விளக்கத்தோடு தொகுப்பாளர் தொகுத்து கொடுத்த விளக்கத்தையும் அறிமுகத்தையும் வணங்கி வாழ்த்தி நம்மை எல்லாம் இணைப்பதற்கு காலமாக ஒரு கருவியாக இறைநிலையே துணை புரிந்து இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய ஆழியார் அறிவு திருக்கோயில் நிர்வாகம், அதன் தலைமை, நுண்ம டைரக்டர் ஐயா MKD அவர்களை வணங்கி இந்த தலைப்பை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு சென்னையிலிருந்து வாய்ப்பினை எனக்கு கொடுத்த பேராசிரியர் வீரப்பன் ஐயாவையும் வணங்கி வாழ்த்தி இப்படி பல அன்பர்கள் தன் வாழ்வில் உயர்வதற்கும் இந்த சமுதாயம் உயர்வதற்கும் மகரிஷி விட்டு சென்ற குருபிரான் வேதாத்திரி மகரிஷி விட்டு சென்ற பணியை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டு நம்மை எல்லாம் மகிழ்ந்து இன்னும் உயர்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டு என்பதை ஆலோசித்துக் கொண்டு நிர்வாகித்து கொண்டிருக்கக்கூடிய பத்மபூஷன் ஐயா அவர்கள் SKM அவர்களையும் வணங்கி வாழ்த்தி இன்றைய சிந்தனையாகிய தலைப்புக்குள் நாம் இணைந்து குருவை வணங்கி இந்த சிந்தனைக்கு உரிய புதிய கருத்துக்களை நம் எல்லோருக்கும் இன்று குருவே கொடுக்க இருக்கிறார். சில குறிப்புகள் மட்டும் குரு கொடுத்ததை குறித்து வைத்துக் கொண்டு சிந்திக்க சிந்திக்க அதில் வரக்கூடிய பல கருத்துக்களை நம் வாழ்வியல் கருத்துக்களாக
எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் நாம் செல்வோம். இனிய வேதாத்திரிய இருபால் சிந்தனையாளர்களே, தங்களோடு கலந்து கொள்வதில் மிகவும் ஒரு புத்துணர்வாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய தலைப்பு ஒரு பல அன்பர்கள் கேட்டாங்க, பல பேராசிரியர்கள் கேட்டாங்க, இதில் வார்த்தையில் ஏதும் திருத்தம் ஏற்பட வேண்டி இருக்கிறதா? இமயம் என்று சொல்லி இருக்கிறீர்களே, இமயமா என்று அது கருத்து இருக்கிறது. அந்த கருத்தையும் தலைப்பை பற்றியான விளக்கத்தையும் கொடுத்துக்கொண்டு சிந்தனைக்குள் நாம் செல்வோம். அதற்கு முன்னால் வழக்கம் போல குருவினுடைய சில வரிகளை நாம் நினைத்து அதில் தோய்ந்து பின் இந்த கருத்துக்குள் வருவோமா? மனவளக்கலை என்பதே ஒரு உயர்ந்த உளவியல் விஞ்ஞானம் இல்லையா? அது ஒரு பெரிய பொக்கிஷம், உளவியல் விஞ்ஞானம். பிராக்டிக்கல், நமக்கு எத்தனையோ தொகுப்புகள் இருந்தாலும் பி பிராக்டிக்கல் இன் த லைஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு ஒரு பிராக்டிக்கலை கொண்டு வந்து கொடுத்துட்டார். அதை மட்டும் நம்ம கடைபிடிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில மிகவும் அற்புதமாக வாழும் வரைக்கும் சிறப்பாக வாழலாம். இன்பம் வருவதும் துன்பம் வருவதும் ஒரு நிகழ்ச்சி தானே, அதை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ ஒரு கவி, விண்முதலாய் உலகறிதல் விஞ்ஞானம் என்போம், விண்மூல வெளியறிதல் மெய் பிரம்ம ஞானம் என்போம், விண்ணறிவும் மெய்யறிவும் விளங்கி மனம் தேறி விழிப்புடனே இறைவழியில் அறநெறியில் வாழ்வோம். மகரிஷி சொல்றார், விண்ணறிவும் மெய்யறிவும் ஒரு சேர கூட்டி வியத்தகு அறிவு மனம் செயல் விளைவு தேர்ந்து விண்துகள்களின் சுழல் விரைவில் வெளியாகும் காந்தம் விளக்கும் 6 விந்தை பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த உயிரின தன்மாற்றத்தில் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் மிகவும் சிறந்த ஒரு பொருள், சிறந்த ஒரு நிலை யாருக்கு இருக்கிறது என்றால் மனிதனுக்குத்தான் இருக்கிறது. அதுவும் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை, உருவத்தில் உயிரை, உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி, அந்த அறிவு அதுதான் 6வது அறிவாக இருக்கக்கூடிய அது. அந்த ஞானத்தை வாழும்பொழுதுதான் நாம் பெற முடியும் இல்லையா? வாழும்போதே அந்த ஞானத்தை பெறக்கூடிய தகுதி எல்லாமே இறைநிலைதான். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைநிலைதான். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் இறைநிலைதான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினமும் இறைநிலைதான். ஆனால் 6வது அறிவாக இருக்கக்கூடிய மனிதனிடத்தில் மட்டுமே இந்த சிறப்பு, அதை உணரக்கூடிய சிறப்பு, ஆராயக்கூடிய சிறப்பு, அதை சீரமைக்கக்கூடிய சிறப்பு, அதோடு இணையக்கூடிய சிறப்பு, எல்லாவற்றையும் அதோடு இணைத்து மகிழ்ந்து வரக்கூடிய அத்தனை தன்மைகளும், தொகுத்து பார்க்கக்கூடிய தன்மைகளும் எங்க இருக்குதுன்னா நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு பேர் தான் பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்லி மகரிஷி நமக்கு சொல்றார் அந்த பாடலோடு. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இமை, இமயம், இமை அப்படிங்கிற தலைப்பை இணைப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு சில வரிகள். அடுத்து செல்ஃப் ரியலைசேஷன், தன்னையே உணர்தல் அப்படிங்கிற ஒரு தகுதியும் யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. அது ஒரு சிறிய பாடல், திருமூலர் பாடலோடு எடுத்துக்கிட்டோம்னா மகரிஷி எங்க நமக்கு அதை கொடுத்திருக்கிறாருங்கிறதை பார்க்கலாம். எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு, எல்லாம் அறியும் நாலேஜ். நமக்கு மகரிஷி அறிவை 5ஆக பிரிக்கிறார். இன்ஸ்டிங்க்ட், இன்ட்யூஷன், நாலேஜ், பர்ஸ்பிகாசிட்டி அண்ட் விஸ்டம். இது அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. அப்ப எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு, எல்லாம் அறியும் அறிவுதனைன்னா என்னன்னா, இந்த மனிதனுக்குள் இருக்கக்கூடிய 6வது அறிவை வைத்து இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் இருக்கக்கூடிய அத்தனையும் அறியக்கூடிய, புறத்தே அறியக்கூடிய எல்லாவற்றும்
தெரியக்கூடிய அந்த ஆற்றல் எங்க இருக்கு? மனுஷன்ட்ட இருக்கு. இருந்தாலும் அதையெல்லாம் தெரிந்து கொண்டாலும் எல்லாம் அறிந்தும் ஈங்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் அறிஞ்சாச்சு, ஆனாலும் இந்த மனசுக்குள்ள ஒரு அமைதி தேவைப்படுது. எல்லாம் தெரியுது, இந்த அறிவை கொண்டு எல்லாவற்றையும் ஆராய்ச்சி பண்ணிட்டோம், ஆனாலும் இந்த மனதை ஆராய்ச்சி பண்ண வேண்டி இருக்கிறது. இந்த மனதுக்குள் ஒரு அமைதி தேவைப்படுகிறது இல்லையா? அப்ப இங்க என்ன இருக்கு? எல்லாம் அறிந்த அறிவுதனை நானெனில் பிரித்து பார்ப்பதை விட்டு விட்டு நான் தான் அந்த அறிவாகவும் இருக்கிறேன் என்ற ஒரு சிந்தனைக்குள் வருவது. இது இந்த நாலேஜ் அப்படிங்கிற நிலையிலிருந்து பெர்ஸ்பிகாசிட்டி அப்படிங்கிற நிலைக்கு உயர்த்துவது. இங்க இந்த பெர்ஸ்பிகாசிட்டி விலங்கினத்திற்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். நுண்மான் நுழை புலம் ஆற்றல் அப்படிங்கிறது நுனி சிந்து நில அதிர்வுகளை தகுந்தாற் போல தன்னுடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ளக்கூடிய தகுதி அதுக்கு இருக்கும். ஆனா மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த பெர்ஸ்பிகாசிட்டி என்ன அப்படின்னா, தன்னை திருத்தி அமைத்துக் கொள்ளக்கூடியது. அங்க இயற்கையோடு இசைந்து வாழக்கூடிய நுண்மான் நுழைப்புலம் இருக்கு. மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெர்ஸ்பிகாசிட்டி அப்படிங்கிறது வாழக்கூடிய இடத்திலையும் தன்னை தன்னை அனுசரித்து வாழக்கூடிய தகுதி வளர்க்கிறதாக இருந்தாலும் திருத்தி அமைத்து தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய தகுதியும் எங்க இருக்குன்னா இந்த உயிரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது, மனித உயிரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. எல்லாம் அறிந்த இறையனலாம். இது எல்லாத்தையும் உணர்ந்ததுக்கு அப்புறம் உணர்த்துவதும் உணர்பவனும் உணரும் பொருளாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரே சக்தி தான். ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கறான், புறத்தை பார்க்கறான், விஞ்ஞானத்தை பார்க்கறான், அந்த பூமியுடைய இயற்கையை பார்க்கறான், இயற்கையுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்க்கறான். எல்லாத்தையும் பார்க்கும்போது இது எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய பொருள் எது என்ற சிந்தனைக்கு உயர்கிறான். அப்ப இதை சிந்திக்கக்கூடிய அறிவு எது அப்படின்னு சிந்திக்கிறான். அப்ப அதுக்குள்ள தானே அந்த அறிவாக அந்த பிரபஞ்சமே அந்த பிரம்மமே இங்கே அறிவாகவும் இருந்து கொண்டு ஒவ்வொரு மனித உயிருக்குள்ளும் தன்னை உணர்த்தும் பொருளாகவும் இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு மனித பிறவியும் பிரம்மத்தை உணரக்கூடிய தகுதியில் பிறந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொரு மனவளக்கலையின் மூலமாக எல்லா மனிதர்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டிய ஒரு பொறுப்பை மகரிஷி நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாரு. இதுல பெரும்பாலான மனிதர்கள் நாம் இதற்கு மனவளக்கலைக்கு வருவதற்கு முன்னால் நாமும் அப்படித்தான் இருந்திருப்போம். நமக்குள்ள அந்த தகுதி இருந்தாலும் நாம் அதை உணராததுனால ஆஹா அந்த பிரம்மமே அந்த பரம்பொருளே இங்கு பேரறிவே இங்கு ஒரு துளியாக இருப்பதை நாம மனவளக்கலை பயின்றதுக்கு அப்புறம்தான் உணர முடிந்தது, நான் யார் என்ற தத்துவத்தின் மூலமாக. அந்த அடிப்படையில் இப்ப ஒரு சின்ன க்ளூ, இப்ப தலைப்புடைய விளக்கத்தை கொடுத்து சொல்றேன். அப்ப எல்லாமாக இருக்கிறது, இறைநிலையாக இருக்கக்கூடியது, எங்கும் நீக்கமற இருக்கக்கூடியது, அதுவே ஆறாவது அறிவாக மனிதனிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்ப பிரபஞ்சமே எல்லாமாக இருக்கக்கூடிய அத்தனையுமே ஒரு பொருளின் அடிப்படையிலிருந்து வந்த பரிணாமமும் தன்மாற்றமும் தான். அதனுடைய ஒரு துளி என்னுள் அறிவாக இருக்கிறது அப்படின்னா அதை விட வேற என்ன பிரமாதம், அதை விட வேற என்ன பிரம்மாண்டம் நமக்கு தேவை என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு உறுதி, இதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். செல்ஃப் ரியலைசேஷன் பல வகையில நம்ம இதை அப்ளை பண்ணலாம். ஆனா தத்துவ ரீதியாக ஆன்ம ரீதியாக செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு வரும் பொழுது பிரம்மமே இங்கு அறிவாக இருக்கிறது, பிரம்மமே இங்கு நானாகவும் இருக்கிறேன், பிரம்மமே அனைத்துமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம இதுல ரியலைஸ் பண்ணணும். அப்படிங்கிறதை நாம நினைவில் நிறுத்தி கொண்டு, இமயம் அப்படின்னா தத்துவ ரீதியாக உள்ள விளக்கம், சிகரம் உச்சி அப்படின்னு அதற்கு பொருள். உச்சி என்பது அதற்கு பொருள். இமயம் 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 அப்படின்னு எடுத்தா ஈமம் அப்படின்னா பனி, அயம் என்றால் இடம், இருப்பிடம். அப்ப இமயம் என்ற வார்த்தையை போட்டா பனி இருக்கக்கூடிய மலை, அது எல்லாத்திற்கும் பெயரும் இமயம்தான். அப்ப இமயம் என்றால் எல்லாவற்றத்திற்கும் சிகரமாக இருக்கக்கூடியது, இந்த பிரபஞ்சத்திற்கும் சிகரமாக தோன்றுவதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய சுத்த வெளி, அதை
நாம் சிகரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சரி, அதே சுத்த வெளியின் ஒரு துளிதான் ஆறாவது அறிவாக இருக்கிறது என்று பார்த்து விட்டோம் இல்லையா? அதே சுத்த வெளிதான் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் துகள்களாக மாறி விண்ணாக மாறுகிறது. அந்த விண்ணுதான் உயிரினத்தில் உயிராகவும் இருக்கிறது. அப்ப விண்ணின் ஒரு துளி இங்கு உயிராகவும் இருக்கிறது. அப்ப ஆகாசம் இங்கே, இது சித்தாகாசம். அப்ப சித்தாகாசம் இருக்கக்கூடிய தன்மை எங்க? சித்தாகாசம் எங்க? நமக்கு அந்த சுழற்சியின் படியில நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு வரும்போது உச்சி என்று சொல்லக்கூடிய துரிய நிலை, உச்சி என்று சொல்லக்கூடிய துரிய நிலை, ஆக்னை என்று சொல்லக்கூடிய அதற்கு அடுத்த சுற்றின் நிலை. அப்ப இந்த துரிய நிலை என்பதுதான் அதி முக்கியமான ஒன்று. இதுதானே நம்ம, அதாவது ஒரு குழந்தை கருவாகி உருவாவதற்கு உரிய இடம். தாயின் வயிற்றிலிருந்து தொப்புள் கொடியாக இருந்தாலும் இதிலிருந்து தான் எல்லாமே சிரமம். அப்ப சிகரம், சிரசு என்று சொல்லக்கூடிய உச்சி, துரியம் என்று சொல்லக்கூடிய, அப்ப 7 தாதுக்கள்ல வரக்கூடிய அந்த மஜ்ஜைக்கு உள்ளே இருக்கக்கூடிய சுக்கிலம், அதுதானே இங்க இருந்து வளர 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 கருமையத்தை போய் அடைகிறது. அப்ப இப்போ இதை அப்படியே நினைச்சில வச்சுட்டு துரியம் என்று சொல்லக்கூடிய நிலையில் உயிரையே உணரக்கூடிய தகுதியும் தன்மையும் இந்த இடத்தில் இருக்கிறது, இந்த உச்சியில். அப்ப இமயம்னா என்ன? கண்கள், இந்த இமை. அப்ப இந்த இமை திறந்தால் இந்த ஜீவகாந்தத்தின் வழியாக, இந்த வழியாக இந்த பிரபஞ்சத்தை பூரா நாம பார்க்கிறோம். சுத்தி இருக்கக்கூடிய பொருட்களை பூரா பார்க்கிறோம். அதுதான் அந்த பாடலில் 2வது வரி. எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் ஈங்கொன்றும் இல்லை, எல்லாம் அறிந்த அறிவினை நானெனில். அப்ப அந்த நானெனில் அப்படின்னா இந்த கண் அப்படிங்கிற இந்த புலன் மூலமாக ஜீவகாந்தம் 85% வெளியே செல்லும் பொழுது அதன் மூலமாக இந்த புறப்பொருள் பூரா தொடர்பு ஏற்படுத்துகிறோம். மகரிஷி நமக்கு அகதவம் என்று சொல்லிக் கொடுத்து உயிர் மேல் தவிக்க கண்களை மூடி அந்த அந்த ஆற்றலை உடலுக்குள்ளேயே சுழற்சி ஏற்படுத்துவதற்குண்டான பயிற்சியை கொடுக்கும் பொழுது புறத்தே இருக்கக்கூடிய அத்தனை பொருளின் தன்மைகளுக்கும் அதற்கெல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அத்தனையும் அகத்தே உணரக்கூடிய தகுதி இந்த ஆன்மாவுக்கு, இந்த அறிவுக்கு இருப்பதை உணர்த்திய ஒரு பயிற்சியும் உணர்த்திய ஒரு கலையும் தந்த ஒரு அருளிய ஒரு குருவும் தான் வேதாத்ரி மகரிஷி. அப்ப இந்த இமயம் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றுக்கும் சிகரமாக இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளியே நமக்குள் 6வது அறிவாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டோமே ஆனால் எல்லாம் எங்க இருக்கு? நமக்குள்ள. அப்ப சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், இது 2ம் நமக்குள்ள இருந்தாலும் நம் கைவசம் இல்லை, அது முடிந்து போன விஷயம். ஆனா ஆகாகமியம் என்று சொல்லக்கூடிய அந்த இனி நடக்கக்கூடிய, இனி நிகழக்கூடிய விஷயங்கள் எங்க இருக்கிறது? நம் கைவசம் இருக்கிறது. அப்ப அந்த ஆகாமிய கர்மம் என்று சொல்லக்கூடிய இனி செய்யக்கூடிய எண்ணம், சொல், செயல் எதுவாக இருந்தாலும் அந்த அறிவு நிலையிலிருந்து நாம் செய்தோமையானால் மகரிஷி சொன்னபடி தனி மனித அமைதியும் உலக அமைதியும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும். அப்ப இந்த சிதாகாசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆகாசத்தின் ஒரு துளி இந்த எல்லை கட்டிய பருவுடலுக்குள் இருக்கும் பொழுது சுழற்சியில் ஏற்பட்டு கருமையத்தை ஒன்று உருவாக்கி கொள்கிறது. அந்த மையத்தில் எல்லாம் இருப்பாக இருக்கிறது. அதனுடைய எழுச்சிதான் ஆகடையும் துரியமும். இங்கே நாம் உயிரை மனமாக, வேகமாக, அழுத்தமாக உணர்கிறோம். அதே உயிரை துரியத்தில் அறிவாக உணர்கிறோம். அப்ப இந்த எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த பிரபஞ்சம், அந்த பிரம்மம், அந்த சுத்த வெளி, பேரறிவு, பேராற்றல் அத்தனையும் அடங்கிய ஒரு வற்றாய் இருப்பு, அந்த அத்தனை தன்மைகளையும் உணரக்கூடிய தகுதி நமது உச்சியில் இருக்கிறது, இமயத்தில் இருக்கிறது. இதுதான் உச்சியில். அப்ப எல்லாம் சிறந்தது சொல்லுவோம் இல்லையா? அவர் பெரிய சிகரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா?
நல்ல சிகரத்தை தொட்டவர் அப்படின்னு உயரத்தில் இருக்கிறார், உச்சியில் இருக்கிறார் சொல்றோம் இல்லையா, நடைமுறை வாழ்க்கை. அப்ப இந்த உச்சியில் தவம் இயற்றுவதுதான், துரியாதீதத்தை உணர்வதற்கும் இந்த உச்சிதான் தேவைப்படுகிறது. அப்ப இறைவனோடு இணைவதற்கு இந்த இமயம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதன் மூலமாகத்தான் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நாம் பெற முடியும் என்ற சிந்தனையோடு, இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கு, அந்த விளக்கங்களுக்குள்ள போக வேண்டாம். ஏன்னா அது கொஞ்சம் ஒரு சயின்ஸ் ஓரியன்டாகவும் இருக்கும், அது நம்ம பார்க்கலாம். இப்ப அதே நிலையில் இருந்து நாம மகரிஷி சொன்ன கருத்தை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் நாம இந்த உச்சி நிலையை, இந்த இமய நிலையை நாம் எப்படி ஆன்ம ரீதியாக உயர்த்தி கொள்ள வேண்டும். வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சுலபம். வாழ்க்கையில இதை கடைபிடிப்பது மிகவும் எளிமையானது. மகரிஷி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது கஷ்டமான விஷயங்கள் எதுவுமே இல்லை. சராசரியாக நாம் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களை தான் நமக்கு அருளி சென்றிருக்கிறார். அதை பார்ப்போமா? மனித மனம் காந்த அலை, மாயிரையே அடித்தளம். இந்த வரியை ரெண்டா பிரிச்சு பார்க்கிறோம். மனித மனம் காந்த அலை, மாயிரையே பார்த்தோம் இல்லையா, பிரம்மம், மாயிரையே அடித்தளம். அப்ப மனதின் அடித்தளமாக இருப்பது, மனம் மேல இருக்குதுன்னா மனதின் அடித்தளமாக இருப்பது மாயிரையே. அப்ப இறை சக்தி மாய்த்திட புலற்கவர்ச்சி மனம் அது தன் ஒளி பெறும். அப்ப இந்த எதை மாய்த்திடணும்? புலன்கவர்ச்சி, இந்த புறத்தே இருக்கக்கூடிய கவர்ச்சி, ஞானேந்திரியங்கள் மூலமாகவும் கர்மேந்திரியங்கள் மூலமாகவும் புறத்தே நாம் இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி, அந்த மயக்க நிலை, அன்னமயம் மனோமயம் என்று சொல். அன்னமயம் என்பது அடிப்படை தேவை, மனோமயம் என்பது தேவையில்லை என்றாலும் அந்த மயக்கத்தில் தொக்கி நிற்பது. அப்ப மாய்த்திட, புலன் கவர்ச்சி மாய்த்திட மனம் அது தன் ஒளி பெறும். அந்த ஒளி தான் அறிவு ஒளி. அப்ப அந்த புலன் கவர்ச்சியை ஒடுக்குவதற்கு ஆகினை தவம், புலன் கவர்ச்சியை சீரமைப்பதற்கு ஆகினை தவம், புலன் கவர்ச்சியை தன் அறிவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஆகினை தவம். சரியா? ரைட். புனிதமான பிரம்மமே இப்பிரபஞ்சமாய் தானுமாய் பூரித்துள்ள தன் மலர்ச்சி புகழனைத்தையும் உணரலாம். எப்ப, எங்க? ஆகினையில புலனடக்கம் பெற்று, புலன் ஒடுக்கம் இல்லை, புலன் அடக்கம். தேவைப்படும் போது பயன்படுத்தணும், தேவையில்லாட்டி பயன்படுத்த வேண்டியதில்லை. ஒடுக்கம் அப்படிங்கிறது மொத்தத்துக்கு கூட்டி வச்சிடுறது. பிரம்மச்சரியம் மகரிஷி சொல்லவில்லை, நமது குருபிரான் அதை சொல்லவில்லை. அளவோடு, அளவும் முறையும் தான் ஆன்மாவுக்கு உயர்வை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அருமையான ஒரு சிந்தனை. அப்ப புனிதமான பிரம்மமே இப்பிரபஞ்சமாய் தானுமாய் பூரித்துள்ள தன் மலர்ச்சி புகழனைத்தையும் உணரலாம். எங்க? துரியத்துல. இந்த கட்டுப்பாடு, இந்த நிலை, இந்த ஒரு உணர்வுக்குள். அப்ப புலன் எங்கே கட்டுப்படணும்? புலனை கட்டுப்படுத்துறது யாரு அப்படின்னா, புலன் அறிவில் ஒடுங்க வேண்டும். புலன் எங்க ஒடுங்கணும்? அறிவில் ஒடுங்க வேண்டும். அறிவு எங்க இருக்கு? நமக்குள்ளேயே இருக்கு. அறிவாக இருப்பது எது? அந்த பிரபஞ்சம், அந்த சுத்த வெளியே இங்கு ஆறாவது அறிவாக இருக்கிறது. அப்ப அது தெளிவான ஒரு தன்மையை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படி அந்த தன்மையில் இங்கே ஒடுங்கி துரியத்தில் அதை உணரும் பொழுது, அந்த உயிரை உணரும் பொழுது பூரித்துள்ள தன் மலர்ச்சி, அந்த சுத்த வெளியே மலர்ச்சி பெற்று மலர்ச்சி பெற்று மலர்ச்சி பெற்று பல கோடி வருடங்கள் தாண்டி இந்த பூமி உலகில் தோன்றி, பூமியில் உயிரினங்கள் தோன்றி பல லட்சம் வருடங்களுக்கு பிறகு மனித இனம் வந்து இப்படி ஒவ்வொன்றையும் நாம் பூரித்து 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 உணர உணர புகழனைத்தையும் உணரலாம். தனித்தனியாய் தோன்றும் எந்த தரமுடைய பொருளிலும், தனித்தனியாய் தோன்றும் எந்த தரமுடைய பொருளிலும் தத்துவமாம் தெய்வம் உள்ள தன்மை விளங்கிடும். எந்த பொருளுக்குள்ளேயும் ஒரு தன்மை இருக்கிறது. அந்த தன்மம் அதனுடைய மூலத்தையும் அதுல நாம புரிந்து கொள்ளலாம். கனிந்த அந்த பேரறிவால் கருத்துணர்ந்த ஞானிகள், கனிந்த அந்த பேரறிவால் கருத்துணர்ந்த
ஞானிகள் கண்ட உயர் பிரம்ம ஞானம் காட்டினார் மறைகளில். அப்ப அந்த ஞானிகள் காட்டிய அந்த பிரம்ம ஞானத்தை நமக்கு மகரிஷி தெளிவாக எடுத்து விளக்கமாக சொல்லி பயிற்சியாகவும் கொடுத்து எப்படி நாம் அந்த இறையிடம் அப்ப காணுகின்ற பொருளிலெல்லாம் இறைத்தன்மையை நாம் உணரக்கூடிய தகுதி இருக்கிறது. அந்த தகுதியை வளர்க்க வேண்டும். எப்படி ஒரு விதைக்குள் எல்லா தகுதிகளும் பொட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிறதோ, அதை விதைத்து காலத்தால் கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது அதுக்கு தேவையானது இந்த பிரபஞ்ச சக்தி கொடுத்து அது மலர வேண்டிய நேரத்தில் மலராகவும் அதில் காய்க்க வேண்டிய நேரத்தில் காயாகவும், ஆனா அந்த பொட்டன்ஷியல் அந்த விதைக்குள் இருக்குது. அதே போல இந்த வித்துக்குள் அனைத்தும் இருக்கிறது. தவம் என்கின்ற தவ பயிற்சி மூலமாக நாம் மனம் என்கின்ற நிலையிலிருந்து அடித்தளமாக இருக்கக்கூடிய இறை அறிவுக்கு, அதாவது அடித்தளமாக இருக்கக்கூடிய அறிவுக்கு சூப்பர் கான்சியஸோட நம்ம இணைத்து சூப்பர் கான்சியஸுடைய கட்டுப்பாட்டில் இந்த புலன்கள் இயங்கிக் கொண்டிருந்தால் துரியத்திலிருந்து அப்ப மனதின் அலைச்சூழலை நாம குறைத்து பழகுதல் அவசியம். அப்ப இறைநிலையில் இருப்பாக இருந்த தன்மைகள் 3 மகரிஷி சொல்றார். பூரணம், பேராற்றல், பேரறிவு. ஒன்றுடன் ஒன்று பிரித்து பார்க்கவே முடியாது. அந்த தன்மைகள் அனைத்தும் எங்க இருக்கு? ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்புக்குள்ளேயும் இருக்கிறது. அப்ப அதை நாம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிந்தோ புரிந்தோ அல்லது விருப்பம் இல்லாமலோ கடவுள் மீதோ இயற்கை மீதோ ஒவ்வொருவருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கு. கடவுளோ இயற்கையோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ ஒரு ஈர்ப்பு இருக்கா இல்லையா? ஏன்? அந்த சுத்தவெளியின் ஒரு துளி நமக்குள்ள இருக்கிறதுனால. கடவுளாக உணரும் பொழுது அது கடவுள்னு நம்ம இருக்கிறோம். இயற்கைன்னு உணரும் போது இயற்கையோட அப்ப தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ அது கடவுள்னு சொல்லலாம், தெய்வம்னு சொல்லலாம், அல்லது பிரம்மம்னு சொல்லலாம். அப்ப இயற்கையோடு நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. எதையோ ஒண்ணுல ஏதோ ஒரு வகையில் நாம் நம்மை இயற்கை இணைத்துக் கொள்கிறோம். அந்த ஈர்ப்பு எங்கிருந்து வந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்தோமையானால் அந்த உண்மை விளக்கம். அந்த சிந்திக்கும் போது அந்த ஈர்ப்பு இருக்கிறது யாருமா இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப அந்த ஈர்ப்பை வளர்க்கணும். ஆனா அந்த ஈர்ப்பை வளர்ப்பதற்கு உண்டான தடைகள் தான் நம்மளோடு பரிணாமத்துல வந்து அந்த 6 குணங்கள். தலைப்பு இன்னைக்கு சொல்லும் போது முதல் கவியில சொன்னாங்க இல்லையா, அறிமுக கவியில, அது மாதிரி அந்த 6 குணங்களும் நம்ம கிட்ட ஒரு தன்மைகளாக பதிவுகளாக வந்துருச்சு. அதை போக்கக்கூடிய தகுதி தான் மனிதனிடத்தில் இருக்கிறது. அதை வளர்த்து கொள்வதற்குத்தான் நாம என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அப்ப இறை விருப்பம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மகரிஷி ஒரு இடத்துல சொல்றாரு. பசி தாகம் சுவாசம், பசி தாகம் சுவாசம் இது எப்படி இயல்பாக இருக்கிறதோ அதே போல இறை விருப்பமும் நமக்குள் இயல்பாக இருக்கிறது. இருப்பதை வளர்க்க வேண்டும். எப்படி பசித்தால் நாம் ஒரு உணவு எடுக்கிறோம், தாகம் ஏற்பட்டால் சிறிது நீர் அருந்துகிறோம், சுவாசம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இந்த 3ம் எப்படியோ அதே போலதான் இறை விருப்பமும் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கிறது. ஒவ்வொரு மனித உயிருக்குள்ளும் இருக்கிறது. அந்த இறை விருப்பம், ஆசை இல்லை, விருப்பம். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், புரிந்தாலும் புரியாவிட்டாலும் இயற்கையோடு இணைதல் அப்படிங்கிற ஒரு தன்மை ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கிறது. அதை நாம கண்டிப்பாக பயிற்சியின் மூலமாக மேலே கொண்டு வர நமக்கு பல நன்மைகள் ஏற்படும். அதைத்தான் ஒரு கவியில சொல்றாரு. வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கிற்றிடாது. அத்துவிதமாகி அவன் எங்குமாய் அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மை சுக்கோவுமாய் அனுபவமாய் உணர்ந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானே ஆன தனையறிந்த வித்தை அது தர்க்கம் வேண்டாம். அதுக்கெல்லாத்துக்கும் காரணம் என்ன? அந்த இறைநிலை நமக்குள் இருந்து ஒவ்வொன்றையும் உணர்த்தி கொண்டு இருக்கிறது. அன்பர்களே, அதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். கோபப்படுறோமா? ஏதோ ஒரு இடத்துல இருந்து இறைநிலை நமக்கு அதை அந்த மனம், அதாவது இந்த இடத்துல ஒரு சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனம் என்பது வேகமான ஒரு
ஒரு ஒரு பொருள். ஒரு பொருள்னா இன்விசிபிள்னு வச்சுக்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு உந்து வேகம். மனம் இல்லாமல் வாழ முடியாது. மனம் என்கின்ற உந்து வேக சக்தி இல்லாமல் வாழ முடியாது. ஆனா மனத்திற்குள், உயிருக்குள், உருவத்துக்குள் உயிரை, உயிருக்குள் உள்ள அறிவை, அப்போ உயிரின் எழுச்சி, உயிரின் விரிவலை தான் மனமாக இருக்கிறது. உயிருக்குள் ஒடுக்கமாக இருப்பது எது? அறிவு. அப்ப அறிவு என்ன செய்கிறதுனா விவேகத்தை கொடுக்கும். அறிவு விவேகத்தை கொடுக்கும். அப்ப இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கத்தானே செய்கிறது. நாம என்ன நமக்கு அது வராது, இல்லை எனக்கு தெரியாது, நான் முயற்சி பண்ணேன் எனக்கு வரல, இன்னும் வெரி சாரி, அது சொல்றதுக்கு இடமே இல்லை. பயிற்சி எடுக்கணும். பயிற்சி, தொடர் பயிற்சியின் மூலம்தான் நமக்கு அந்த நிலையை உயர்த்த முடியும், அந்த நிலைக்கு வர முடியும். ஒரு காய் தான் கனிய முடியுமே தவிர காயாகி கனியறதுதான் இயல்பு. கனித பின் காயாவது இல்லை. அதே போல நேரடியாக பழமாக எங்க இருக்கும், வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ தொடர் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்க 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 ஒவ்வொரு நிலையிலிருந்து நாம் உயரும் பொழுது, ஒரு பக்குவ நிலைக்கு நாம் வரும் பொழுதுதான் நமக்கு அந்த உண்மைகள், அந்த நன்மைகள் நம்மளுடைய ஆன்மாவுக்கு கிடைக்கும். அதற்குரிய பொறுமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் மகர்ஷி நமக்கு பயிற்சியை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது நாம என்ன செய்யணும்? ரொம்ப முக்கியமான விஷயம் மகர்ஷி தெளிவா சொல்லிட்டாங்க. அகதவமும் முக்கியம், அகத்தாய்வும் முக்கியம். ஏன்னா அந்த பயிற்சிக்கு நமக்கு தடையாக இருப்பது எது அப்படின்னா, பயிற்சியை நம்ம எல்லாரும் செஞ்சிருவோம். அது நம்மளுடைய விருப்பம். உடற்பயிற்சி செஞ்சிருவோம். ஒரு நாள் முன்ன பின்ன யாரும் செய்யலைன்னா அது ஒரு குழப்பம் இல்லை, அதை விட்டுடுங்க. காயகல்ப பயிற்சி செஞ்சிடறோம். அப்ப தவம் செஞ்சிடறோம். ஏன் இத்தனையும் கடைபிடித்ததுக்கு அப்புறமும் நமக்குள்ள சில சமயங்கள்ல ஒரு வெறுப்பு, சலிப்பு, ஒரு சங்கடம் இதெல்லாம் ஏற்படுதுன்னு பார்த்தா, அகத்தாய்வு முழுமையாக பண்ணாத ஒரு, இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, அகத்தாய்வுனா என்ன? ரொம்ப பெருசா போட்டு இப்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது நம்ம சப்ஜெக்ட்ல நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். வெரி சிம்பிளுங்க. விளைவை புரிந்து, அந்த விளைவு நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்தால், அப்படியா எனக்கு மட்டும் நன்மை தரக்கூடியதாக இருந்தா சரியா வருமா? நோ. மகரிஷி அங்க மேற்கோள் காட்டுகிறார். தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலையும் உடலுக்கோ உயிருக்கோ நன்மை தரக்கூடிய எண்ணம், சொல், செயல், இதுதான் நல்ல விளைவுகளை தரும் அப்படின்னு சொல்றார். இதுதான் நல்ல விளைவுகளை தரும். அப்ப விளைவை அறிந்து, அப்ப எந்த ஒரு எண்ணம் எழுச்சி பெற்றாலும் இப்படித்தான் நீங்க வச்சுக்கோங்க. அகத்தாய்வுனா வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மத்தை பத்தி சிந்தித்து நம்மளுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப தெளிவா இருக்கணும். மகரிஷி ரொம்ப சொல்லிட்டாரு, கிளீனா சொல்லிட்டாங்க. வேதாத்ரி மகரிஷி, நமது குருபிரான் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. சஞ்சித கர்மத்தை பொறுத்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அது இது அதெல்லாம் நீங்க அதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. அகத்தாய்வு பண்ணிடுங்க. அகத்தாய்வு என்ன பண்ணும்? பழச உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு சொன்னாங்களா நமது குருபிரான்? இல்லை. அகத்தை ஆராய்ச்சி செய். அகம் என்றால் என்ன அப்படின்னா உயிர். அப்போ உயிரை பத்தி நீ முதல்ல ஆராய்ச்சி பண்ணுனா தான் தெரியும். அப்போ உயிர் தான் அறிவாக இருக்கிறது. அப்ப அந்த அறிவை கொண்டு எழுகின்ற எண்ணம் விருப்பத்தின் அடிப்படையிலா இல்ல மயக்கத்தின் அடிப்படையிலா? விருப்பம்னா தேவையின் அடிப்படை, மயக்கம்னா தேவையில்லைன்னாலும் அதை எண்ணத்தாலோ அல்லது நமக்கு பிற்காலத்துல தேவைப்படும் அப்படின்னு ஒரு கற்பனையினாலோ, தேவையில்லாததை எதிர்கால திட்டமிடுதல்ங்கிறது வேற. நம்ம அதை இதை குழப்பிக்க கூடாது. இப்போ ஒவ்வொரு எண்ணம் எழும் பொழுதும், அப்ப அந்த எண்ணம் எழும் பொழுது வரக்கூடிய ஒரு சிந்தனை, அதனுடைய விளைவை யூகிக்க தெரிய வேண்டும். சரி, அதுதான ப்ராப்ளம். யூகிக்க தெரியல, யூகிக்க முடியல, நமக்கு அதுக்கு தடையா இருக்கு. யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது
வேற ஏதாவது ஒரு எண்ணம் வந்து நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடுறோம். அதான இப்ப நமக்கு ப்ராக்டிக்கலான இஷ்யூ. அந்த இஷ்யூ எப்படி போக்கணும் அப்படின்னா, ஏன் நமக்கு அந்த தடை வருதுன்னா, எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் உயிரினிலும் அறிவினிலும் மாற்றம் காணும். இது இயல்புக்கம், இது உண்மை, இதுல மாற்று கருத்து கிடையாது. அப்ப நாம எதை நினைக்கல, தவம் பண்றோம். ஆனா எந்த நேரமும் தவத்தை, அந்த தவ உணர்வை பெறுவதற்குண்டான பயிற்சிக்குள்ள போயிருக்கோமான்னா இல்ல. தவம் பண்றோம், அந்த 20 நிமிஷமோ 40 நிமிஷமோ தவம் செய்யறோம். ஆனால் எந்நேரமும் அந்த தவ உணர்வு நம்மளுடைய ஒவ்வொரு உயிர் துகள்களையும் கலந்திருக்கா, அல்லது ஜீவ காந்தத்துல கலந்திருக்கா அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, துரியாதீத தவம் தான் மிகவும் முக்கியமான ஒன்று. அப்ப பஞ்சபூத நவகிரக தவம் உண்டா? ஆமா, எல்லாமே உண்டுதான். அதனாலதான் நம்ம முதல்ல சொன்னது இமயம். இதுதான் இமயம், இது ரொம்ப முக்கியம். துரியத்தில் நீங்க தவம் இயற்றி 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 நல்லா பழகி உங்களுடைய மனம் எப்பொழுதுமே 7 என்கின்ற அலைச்சுழலில நீங்க இருக்க வைத்து பழகிட்டீங்கன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 8 சிதாகாசத்துக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர் துகள்கள்ல இருந்து விரியக்கூடிய அலை 7 அலைச்சுழல்ல தான் வருது அப்படின்னா அங்க புலன் கவர்ச்சிக்கு இடமில்லை. அங்க புலன் கவர்ச்சிக்கு இடமில்லை. அப்ப என்ன இருக்கு? அறிவுதான் புலனை இயக்கி கொண்டிருக்கிறது. அறிவு புலனை இயக்கி கொண்டிருக்கிறது. அப்ப அறிவால் செய்கின்ற எந்த ஒரு செயலும் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நன்மை தரக்கூடிய எண்ணமாக எழுச்சி வரும். இங்கே தானே எண்ணம் எழுச்சி வரணும். அப்ப எண்ணம் எழுந்ததற்கு அப்புறம் தான் அது ஒரு சொல்லாகவோ அல்லது ஒரு செயலாகவோ வடிவம் பெறுவதற்கு உண்டான தயாரிப்புக்குள்ள வரும். அப்ப செயலாக வரும்போது இந்த உடல் கருவியாக இருந்து செயல்படுகிறது. அப்ப அந்த தன்மைக்கு வர வேண்டும் என்றால் எது வரணும்? இது உயிர். இந்த உடலை இயக்குவது கருவி, அவ்வளவுதான். இந்த கருவியை இயக்குவது எது? உயிர். அப்ப நாம இந்த கருவி தானே செயல் செய்யுது அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த கருவியாகிய இந்த உடலை இயக்குவதற்கு எது உத்வேகமாக இருக்கிறது, எது ஆற்றலாக இருக்கிறது, எது சக்தியாக இருக்கிறது என்று பார்த்து உயிர்தான். அப்ப அடிப்படை உயிர்தான். அப்ப இந்த உயிருக்குள்ளதான 6வது அறிவு என்று சொல்லக்கூடிய பேரறிவின் ஒரு துளி இருக்கிறது. அப்ப இந்த உயிரை துரியத்தில் நிலைத்து 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 தவம் இயற்றி பழக பழக பழகதான் இந்த உயிருக்குள், இந்த ஜீவகாந்தத்துக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூக்குமமும் என்ன தன்மையை பெற வேண்டும் என்றால் 7 அலைச்சுழலுக்கு மேல இந்த இந்த உயிர் விரிவடைதல் கூடாது, இந்த மன ஜீவகாந்தம் விரிவடைதல் கூடாதுங்கிற ஒரு பயிற்சியை நாம கண்களை மூடி இமைகளை மூடி இந்த புருவ மத்தியையும் துரியத்தையும் தவம் செய்து பழகிட்டோம்னா ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் அந்த தன்மை ஏற்பட்டுவிடும். அந்த தன்மை ஏற்பட்டு விட்டால் நீங்க விழித்திருந்து கண்கள் மூலமாக, ஞானேந்திரியங்கள் மூலமாக, கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் அந்த தன்மையிலிருந்தே செய்யக்கூடிய பொறுப்பும் பொறுமையும் நமக்கு பழக்கமாகிவிடும். கேட்ட விளக்கங்களை எல்லாம் பழக்கமாக மாற்ற வேண்டும் என்றால் இதுதான் அடிப்படை. அப்ப அகதவம் ஒன்று, அக ஆய்வு ஒன்று. அப்ப அக ஆய்வுங்கிறது நாம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எந்த ஒரு எண்ணம் எழுச்சி பெற்றாலும் அந்த எண்ணத்தால் விளையக்கூடிய விளைவு என்னங்கிறத சிந்திக்கணும். அப்ப சிந்திப்பதற்கு துணையாக இருக்கக்கூடிய தன்மை அறிவு நிலை எது என்று பார்த்தால் மனதின் அலைச்சுழல் இயக்கம் 7க்குள்ள இருந்தார் சிறப்பு. அப்ப புலன் கவர்ச்சியிலிருந்து நம்ம வெளியே வந்துடுறோம். அப்ப பெர்ஸ்பிகாசிட்டி, நாலேஜ்ல இருந்து பெர்ஸ்பிகாசிட்டிக்கு உயர்ந்துடுறோம். அப்ப பெர்ஸ்பிகாசிட்டியில நம்மளுடைய அறிவுத்தன்மையில் 7ல இருந்து நாம உயர்ந்த சிந்தனைக்கு சிந்திக்கும் பொழுது விஸ்டம் என்று சொல்லக்கூடிய இன்னும் அந்த இறைத்தன்மை நமக்குள்ளே இருந்து இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நாம் பிறருக்கு செய்யும் பொழுது
ஒழுக்கம், கடமை, ஈகையிலிருந்து மாற மாட்டோம். அதே சமயத்துல இந்த ஆன்மா தேவையில்லாமல் இச்சைப்படாமல் இருப்பதற்கும் நடக்கக்கூடியதை நினைக்கக்கூடிய தன்மை இந்த ஆன்மாவுக்கு கிடைத்துவிடும். இப்போ துரியத்தில் தவம் ஏற்றி பழகி துரியாதீன தன்மைக்கு நம்மை உயர்த்தி பழகவும் வேண்டும். அப்ப ஏழுன்ற தன்மை வாழ்வியல் வாழ்வதற்காக, துரியத்தில் நிலைத்து தவம் செய்து பழகும் பொழுது நமக்கு வாழ்வியல் வாழ்க்கையை வாழ்வதற்காக. எப்படி வாழ்வதற்காக? துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வதற்குண்டான தன்மையில் நாம் வாழ்வதற்காக. அப்ப அதற்கு மேலே எது? துரியாதீதம். துரியாதீதம் என்ன நன்மையை தரப்போகிறது? உண்மை. இந்த ஆன்மா வாழும் பொழுதே தூய்மையடைந்து, வாழும் பொழுதே நிறைவு பெற்று, சலிப்பு வெறுப்பு என்கின்ற ஒரு தன்மைக்கு நம்மை நாம ஆழ்த்திக் கொள்ளாமல் நாம் எப்பொழுதும் அந்த இறைத்தன்மையோடையே வாழ்வதற்கு உண்டான. அப்ப இந்த ஆன்மா உயர்வு பெற வேண்டும் என்றால், அப்ப இந்த ஆன்மத்தன்மையில் நிறைவு பெற வேண்டும் என்றால், ஆன்மாவில் அமைதி ஏற்பட வேண்டும் என்றால், அப்ப நிரந்தரமான ஒரு 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 சூழல் நமக்குள்ள ஒரு என்ன சொல்லலாம், அதை மகிழ்ச்சின்னு சொல்லலாம். இன்பத்தை விட மகிழ்ச்சின்னு சொல்லலாம். இன்பம் என்பது புலனால் ஏற்படுவது. அமைதி என்கின்ற ஒரு தன்மை, அது ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு செயல். அப்ப அந்த தன்மைக்கு நாம் உயர வேண்டும் என்றால் நம்முடைய ஆன்மா எங்க தொடர்பு கொள்ளணும்? இந்த உயிர் அந்த மூலத்தோடு துரியாதீத தவத்தில் பழக பழக என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது போல நடக்கக்கூடியதை நினைக்கும் ஆற்றல் வந்துவிடும். உண்மை. நடக்கக்கூடியதை நினைக்கக்கூடிய ஆற்றல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆருடம் சொல்றதா? அதெல்லாம் இல்லை. அந்த சிந்தனைக்குள்ள நான் போகல. ஆருடம் சொல்ற நடக்கக்கூடியத இன்னொருத்தருக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்றது அப்படியெல்லாம் இல்லை. நடக்கக்கூடியதுன்னா என்னுடைய அறிவு, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய தகுதி, நான் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இதற்கு இதை நினைத்தால் நடக்கும் அப்படின்ற ஒரு தன்மைக்கு நான் உயர்வேன். அதானே எனக்கு தேவை. இன்னொருத்தருக்கு நான் குறி சொல்றதுக்காகவோ அல்லது அந்த இது இல்லை. நடக்கக்கூடியதை எனக்கு என்ன நடக்கும், இதை நான் செய்தால் நல்லது அப்படின்னு என்னுடைய தகுதியின் அடிப்படையில, என்னுடைய உடல் தகுதியின் அடிப்படையில, என்னுடைய அறிவுத்தறிவின் அடிப்படையில, என்னுடைய பொருளாதார தகுதியின் அடிப்படையில, என்னுடைய தேவையின் அடிப்படையில, என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில எதை நினைத்தால், அப்ப தேவையில்லாமல் நினைத்து நிறைவேறாத ஆசைகளாக என்னுடைய ஆன்மாவில் படியாது. மேல்பதிவு நிறைவேறாத ஆசைகளாக இருந்தால் நமக்கு எண்ணத்தில் சிதறல் வந்து கொண்டே இருக்கும். அப்ப மனம் 7 அரைச்சுழலில் இருந்து என்ன துரியாதீதத்தில் இந்த உயிர் பழக பழக 2 விஷயம் சைமல்டேனியஸா நடக்கும். நம்மளால பிறருக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மை ஏற்படும். நமக்கு இதுல ஒரு சந்தேகம் வரலாம். நாம நல்லதுதான் செய்யறோம் சார், பிறருக்கு அது கொஞ்சம் சங்கடமா இருக்கு, அவங்க அதை சங்கடமா ஃபீல் பண்றாங்க. அது அந்த செயல் செய்யும் பொழுது ஒரு சூடான உணவை எடுத்து சமைச்சு போட்டாங்கன்னாலும் ஆறின பிறகுதானே சாப்பிடணும். அதை சூடோடு எடுத்து சாப்பிட்டோம்னா சமைத்தவர்கள் குற்றமா? அது இல்லை, அதை அனுபவம் செய்பவருடைய குற்றம். அதே போல நாம ஒரு விஷயம் நல்லது இன்னொருத்தருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் அது மேல அவருக்கு அது ஒத்து வராம இருந்திருக்கலாம், இல்ல அவருக்கு அது ஏற்புடையதாக அன்னைய தேதிக்கு தேவையில்லாததாக இருக்கும் பொழுது அவருக்கு அது இடைஞ்சலா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாம செய்தது தவறுன்னு நம்ம வரக்கூடாது. ஆனா விளைவை பார்க்கணும். அதுதான் மகரிஷி சொல்லியிருக்காரு. விளைவு நன்மை தரக்கூடியதாக இருக்கணும். அது அவருக்கும் நன்மை தரக்கூடியதா. அவருக்கு இப்ப தேவையில்லாம இருக்கலாம், ஆனால் அவர் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அன்னைக்கு நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டோம் போல இருக்கு அவர் செய்யும் போது, அதற்கு காரணம் அவருக்கு ஏன் அந்த வேகம் வந்ததுன்ற காரணம் வேற. அது வேற ஒரு உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால அதை நம்ம இப்ப எடுக்க வேண்டாம். நம்மளுடைய ஆன்மா வரைக்கும் நம்ம பார்க்கணும். அப்ப 2 விஷயங்க லைஃப்ல. அப்ப இமைகளுக்குள் இருக்குது, நமக்குள்ளதான் இருக்கு எல்லாமே. என்ன அப்படின்னா, ஒண்ணு இந்த கருவியால், இந்த அறிவால் இந்த உயிர் உடலில் இயங்குற வரைக்கும் புறத்தே நாம செய்ய வேண்டிய ஒழுக்கம், கடமை, ஈகை என்கின்ற பண்பில் இருந்து மாறக்கூடாது.
அதே சமயத்துல சைமல்டேனியஸா வாழுகின்ற காலத்திலேயே அந்த 7 அலைச்சூழலிலிருந்து இன்னும் எவ்வளவு தூரத்திற்கு நம்ம குறைத்து சுத்தவெளியோடு, அந்த பேரறிவோடு, அந்த பேராற்றலோடு அந்த நம்மை இணைத்து கொள்ள வாழுகின்ற காலம் வரைக்கும் நம்மளுடைய மனம் என்கின்றது, விஸ்டம் என்கின்ற ஞான நிலையிலேயே வாழ்வதற்கு பழக பழக நமக்கு எது நடக்கணும், இது தேவை அப்படின்ற சிந்தனையை, நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வந்துருச்சுன்னா நம்மளுடைய நிறைவேறாத ஆசைகள் அல்லது நாம தேவையில்லாம ஆசைப்பட்டு அது கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் இதெல்லாம் ஏற்படாம இருக்கணும் இந்த ஆன்மாவுக்கு. ஏன்னா அது ஏற்படதான் நமக்கு என்ன ஆகுது, வாழ்க்கையில நிம்மதியின்மை வருகிறது. இன்னொன்னு, நம்ம 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 ஆன்மீகத்துல உயரணும்னு நினைச்சா கூட தேவைக்கு அதிகமா சிந்திச்சு நம்ம முயற்சி எடுத்து கிடைக்கலன்னு தோல்வி அடைகிற மனப்பக்குவம் கூட வரக்கூடாது. நாம கடமை என்ன, துரியாதீத தவம் சிறப்பா செய்யணும். அது செய்ய செய்ய தானா மாறும். நமக்கு இப்படி மாறிடணும், நாளைக்கு மாறிடணும், இன்னைக்கு கிடைச்சிருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கக்கூடாது. அப்ப இந்த எதிர்பார்ப்புகள் நம்ம கிட்ட இருக்கு, ஒரு வருத்தம் நம்ம கிட்ட இருக்கு, ஒரு சலிப்பு நம்ம கிட்ட இருக்குன்னா மன அலைச்சூழல நம்ம நண்பர்கள் அத்தனை பேரும், நம்மளுடைய அன்பர்கள் அத்தனை பேரும் நல்ல துரிய தவம் செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் சிறப்பான தொண்டு எல்லாரும் நம்ம செய்து கொண்டுதான் இருப்போம். அதுல எல்லளவும் குறைவில்லை. ஆனால் அவரவர்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய வெறுப்பு சலிப்புக்கெல்லாம் ஒரு காரணம் என்னன்னா, நாம் இன்னும் நம்மளுடைய மன அலைச்சூழலை குறைத்து சுத்த வெளியோடு இணைத்து 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 பழகதான் இங்க இந்த ஆன்ம சுத்தி ஏற்படும் போது, ஆன்மாவில் மேல்பதிவு ஏற்படும் பொழுதுதான் இங்க நிறைவு ஏற்படக்கூடிய தகுதி நமக்கு வரும். அப்ப அந்த தகுதி தான் என்ன பண்ணுகிறது என்றால், இந்த வெறுப்பு சலிப்பு நிறைவேறாத எண்ணங்களை உருவாக்குதல், இது எல்லாத்தையும் அது என்ன பண்ணும், எலிமினேட் பண்ணும். அது ஒரு மகரிஷி ஒரு கவி சொல்றார். அந்த கவியை பார்ப்போமா? ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். எதுல செய்யணுங்கிறாரு? அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் ஏற்ற. அறிவதனை கருவினிலே இணைத்து தவம். எந்த அறிவு? 5 புலனறிவியும் கருவிலை 6வது அறிவில் இணைத்து தவம் ஏற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராகும். அறிவதுதான் விழிப்பு நிலை, அறிவு அதுதான் விழிப்பு நிலை. பிறளாத தெளிவில் 50 பழிச்செயல்கள் விளைய வழி ஏது? அறிவு செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா 5 பெரும் பழிச்செயல்கள் எழுவதற்கு வழி எங்க? நோ. அறிவு உயிரில் ஒடுங்கி அந்நிலையில் மேலும், அறிவு உயிரில் 5 புலனறிவும் உயிரில் ஒடுங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க, அந்த நிலையில் மேலும் அறிவு துரியாதீத நிலை நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடர். என்னதுங்க அரும் பிறவி தொடர் அப்படின்னு சொல்றாருன்னா, பிறவி என்பது உருவத்தால் எடுப்பது நாம தெரிஞ்சு வைத்திருக்கக்கூடிய ஒன்று. பிறவி தொடர்னா எண்ணத்தால் நாம மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கிறோம். பாத்தீங்களா? தினமும் தேவையில்லாத எண்ணத்தால் பிறப்பதை விட்டு தேவைப்படுகின்ற இந்த சமுதாயத்திற்கு தேவையான எண்ணத்தால் நாம பிறக்க வேண்டும். அப்ப இந்த உயிர் இந்த உடலில் ஒட்டி கொண்டு இருக்கிற வரைக்கும் இந்த எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், மகரிஷி உடைய நிழலாக முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தன்னையும் கெடுத்துக் கொள்ளாமல், தன் ஆன்மாவையும் சீரழித்துக் கொள்ளாமல், பிறருக்கு நன்மை தரக்கூடிய எண்ணங்களை எண்ணுவதற்கு உண்டான அந்த தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்துட்டோம்னா இந்த பிரபஞ்சத்தோடு, இந்த உலகியல் வாழ்க்கையோடு பிறக்கக்கூடிய தொடர் அருந்துரும். அப்ப நம்ம மெய்ஞானத்தை, அப்ப இதெல்லாம் எப்ப இந்த உடலை விட்டு உயிர் போனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த உடலில் உயிர் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே இந்த சிந்தனைக்குள் நாம் போய் அந்த நிறைவை பெற வேண்டும். அதுதான் அகம், அதான் சொர்க்கம்.
அதுல சொல்லிட்டு அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. இன்னொரு கவியில உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கவிதை அது. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு. அப்ப இறைநிலைன்னா நம்ம எது? துரியாதீதம் செய்து பழகணும். அப்ப நம்மளுடைய எண்ணம் எங்கே விடணும்னா இறைநிலையோடு, நமக்குள் இருக்கக்கூடிய பேரறிவோடு. அந்த எழுகின்ற எண்ணம் ஏற்கனவே உள்ள எண்ணமாக இருக்கலாம், அல்லது தேவையின் அடிப்படையில் எழுகின்ற எண்ணமாக இருக்கலாம். இந்த ரெண்டையும் எதோட கலக்க விடணும்? அந்த ஆறாவது அறிவோட கலக்க விடணும். புலனறிவோட கலக்க விடக்கூடாது. ஆறாவது அறிவோடு ஏற்படும் ஒரு அமைதியிலே. அப்ப அந்த ஆறாவது அறிவுனா மனம் எங்க இருக்கணும்? 7க்கு வரணும், 14க்கு மேல இருக்கக்கூடாது. அப்ப ஆகனையில இருந்து துரியத்துக்கு வந்து இதை பிராக்டிஸ் பண்ண அருமையா கிடைச்சிடும். ரைட்? அப்ப விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதா. அப்ப நீங்க அந்த விழிப்பு நிலையில அந்த எண்ணத்தை நீங்க போய் வைக்கும் போது அங்க அந்த எண்ணத்தை அதோட இணைப்போம். ஆனா அங்க ஒரு வெறுமை இருக்கும். அந்த இடத்துல அந்த எண்ணத்திற்கு உண்டான சிந்தனையோ அந்த எண்ணத்தை பத்தியான சிந்திக்கக்கூடிய ஒரு உணர்வோ நமக்கு இருக்காது. வெறுமை இருக்கும். நிலையில் தானாக அப்ப என்ன ஆகணும்? தானாக உணர்வதாகுமே தவிர எண்ணத்தை பத்தியான கருத்து அங்க எதுவும் நமக்கு வராது. நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள. அப்ப இந்த மாதிரி பழக பழக என்ன ஆகும்னா உலக இன்பங்களிலே இந்த புற உலக இன்பங்களிலே அளவு கிட்டும், துறவும் ஆகிறாது, அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும், கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம் அப்படிங்கிறார். அப்ப இந்த தன்மையில நீங்க அந்த எண்ணங்களை அந்த விழிப்பு நிலையை வைத்து பழக பழக இந்த மனம் அறிவு நிலைக்கு வரும் பொழுது அதற்கப்புறம் எழுகின்ற எண்ணம் எதிலிருந்து வெளிப்படும்னா இந்த விழிப்பு நிலையிலிருந்து எழுகின்ற எண்ணம் ஒன்றொன்றும் மகரிஷி சொன்ன அந்த வார்த்தைகளால பொன்னால் பதிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் நன்மை தரக்கூடிய எண்ணம் மட்டுமே உதயமாகும். இது 100% உண்மை அப்படிங்கிறத நமக்கு அவர் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். அப்ப மனித ஆன்மாவுக்கு பலாயிரக்கணக்கான ஒரு தன்மாற்றத்தில் வந்த உயிரின தன்மாற்றத்தில் வந்த அத்தனை பதிவுகளும் இங்கே இருக்கிறதுனால இத ஒரு நல்ல ஒரு பயிற்சி எடுத்தோம்னா, ஆனா பயிற்சி எடுக்கணும் அதுக்கு இத்தனை வருஷம்னா தேவையே இல்லை. சரியான முறையில பயிற்சி எடுத்துட்டோம்னாலே அந்த பயிற்சியினுடைய விளைவு நமக்குள்ளேயே தான் இருக்குது. நாம் ஒரு இமயத்தை தொட வேண்டும் என்றால், ஒரு சிகரத்தை அடைய வேண்டும் என்றால், சுத்தவெளி என்கின்ற தன்மை என்ற சிகரத்தை நாம் குணத்தால் உயர வேண்டும் என்றால் இமைகளில் தான் இருக்கிறது. அப்ப இந்த புருவ மத்தியிலும் அந்த தலை உச்சி என்று சொல்லக்கூடிய துரியத்திலையும் பிச்சுட்டி அண்ட் பீனியல் என்று சொல்லக்கூடிய இந்த 2க்குள்ளும் தான் இருக்கிறது. அப்ப அத்தனை ஆற்றலும் நமக்குள்ளே இருக்கிறது, அத்தனை கருவியும் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த ஆற்றலை கொண்டு இந்த கருவிகளை நாம் பகுத்துணர்ந்து தொகுத்துணர்க்கும். அந்த தொகுத்துணரக்கூடிய தன்மை மனிதனுக்கு எதை தொகுத்துணர்தல் அப்படின்னு பார்த்தா இந்த மூலத்துவம் எல்லா இதற்கு அது மூலம் அதற்கு அது மூலம். அப்ப விண்ணுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, இயற்கைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, அப்ப இந்த உயிருக்கும் உடலுக்கும் இருக்கக்கூடிய இதுதான் தொகுத்து பார்க்கிறது. அப்ப இந்த தொகுப்பை நாம் பார்க்க 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 நம்மளுடைய தன்மை என்ன ஆகுது? மேற்கொண்டு மேற்கொண்டு உயர்ந்து 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 வருகிறோம். அப்ப உயர்ந்த நிலை உயர்வதற்கும் தீதும் நன்றும் தான் தர வருமே அப்படின்னு மகரிஷி சொல்வார். தீதும் நன்றும் தான் தர வருமே. அப்ப இந்த நம்மளுடைய சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்ற வார்த்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த சிந்தனையோடு நாம இந்த கருத்தை நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா ஆகணும். இப்ப பிராக்டிகல்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதைத்தான் நம்ம பிராக்டிக்கலா பார்க்க போறோம். அப்ப உன்னிலே நான் அடங்க என்னுளே நீ விளங்க உனது அருள் ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த வரிகளை நாம ஒவ்வொருவரும் பெற முடியும் எப்ப அப்படின்னா தினமும்
இப்ப பிராக்டிக்கல். தினமும் ஒரே குறிப்பிட்ட நேரத்தில் நாம் தவம் செய்யணும். ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுலாம் செய்யக்கூடிய அவசியமே இல்லை. மகரிஷி நம்மளை அங்க எங்கேயும் அந்த அளவுக்கு சிரமப்படுத்தலை. ஆனால் தவம் இயற்றி பழகுங்கள். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், தவத்தை நாமளே இயற்றி பழகினாதான் அது கருமையத்தில் பதியும், கருமையத்தில் மேல் பதிவாக பதியும். அப்ப தவத்தை இயற்றி பழக வேண்டும். தினமும் ஒரே குறிப்பிட்ட நேரத்தில் தவத்தை இயற்றி, இன்றிலிருந்து ஒரு சங்கல்பம் எடுத்து, நான் ஒரு 40 நாள் 45 நாள் அல்லது ஒரு 2 மாதம் தொடர்ந்து இந்த தவத்தை செய்து நீங்க செய்து பாருங்க. ஒரு 7வது நாள் 10வது நாளே நமக்குள்ள நல்ல சேஞ்சஸ் வரும். அப்ப செய்து மனதை ஆக்னையிலிருந்து துரிய நிலைக்கு உயர்த்த வேண்டும். ஆக்னையிலிருந்து துரிய நிலைக்கு உயர்த்த 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 நம்மளுடைய அறிவு செயல்பட ஆரம்பிச்சு. அப்ப இந்த புலனை, இந்த உடல் கருவியை, எனக்குள் இருக்கக்கூடிய அவரவருக்குள் இருக்கக்கூடிய அந்த பேராற்றலாகிய, அந்த பேரறிவாகிய, அந்த தெய்வத்தினுடைய, அந்த இறையினுடைய தன்மையிலிருந்து இந்த உடல் இயங்க ஆரம்பிக்கும். அந்த தன்மையிலிருந்து எழுகின்ற எண்ணம் எழுச்சி பெறும். அந்த தன்மையினாலேயே அந்த எண்ணம் சொல்லாகவும் செயலாகவும், அந்த தன்மையின் மூலமாகவே இந்த 5 கருவிகள் ஞானேந்திரியங்கள் மூலமாக பார்ப்பது கேட்பது எல்லாவற்றையும் அந்த தன்மையிலேயே பார்க்கும் பொழுது நமக்குள் அந்த இறைத்தன்மை அன்பும் கருணையுமாக, ஒழுக்கம் கடமை ஈகையாக செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் நாம தடுக்காமல் தவறாமல், அதாவது போஸ்ட்போன்மெண்ட்னு சொல்லுவாங்க, தள்ளி போடாமல் எல்லாவற்றையும் சரியாக சிந்தித்து செய்யக்கூடிய தகுதி நமக்குள் இயல்பாகிவிடும். அப்ப உந்து வேகம் என்பது ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உந்து வேகம், அதைத்தான் சொல்லுவாங்க. அது அந்த மனம் என்பது உந்து வேகம். அதுதான் இலக்கை நோக்கி நமக்கு உந்து பண்ணக்கூடிய அந்த ஆற்றல். எதன் மூலமாக இயங்க ஆரம்பிக்கும்? அறிவின் மூலமாக, விவேகத்தின் மூலமாக இயங்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த அறிவின் மூலமாக உந்து வேகம் செயல்பட வேண்டும் என்றால், உச்சி நிலையை நாம் உயர வேண்டும் என்றால், அந்த உச்சியோடு நாம் இணைய வேண்டும் என்றால், அந்த சிகரத்தோடு நாம் இணைய வேண்டும் என்றால், வாழும் காலத்திலேயே சிகரம் தொட்டு வாழ வேண்டும். அப்ப அந்த சிகரம் தொடுவதற்கு இந்த உடலின் சிகரமாக இருக்கக்கூடிய துரியத்தை நாம தொட்டு பழக வேண்டும். அப்ப இமயமும் மன வலிமையும் ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இமயம் அப்படின்னா மன வலிமையை காட்டுகிறது. இமைகளுக்குள் இருக்கிறதுனா அந்த அறிவு, அந்த ஆற்றல். 2 இமைகளை மூடினோம்னா அதுவே நமக்குள்ள, அதுதான் சொல்வாரு மகர்ஷி சொல்வாரு, அந்த அந்த ஆற்றல் இந்த உடலுக்குள் சுற்றி வர சுற்றி வர சுற்றி வர, அப்ப புறத்தே போகின்ற அந்த அந்த காந்த ஆற்றலை அகத்தே செலுத்த செலுத்த கடவுள் என்று சொல்லக்கூடிய கடந்து உள்ளே செல்ல செல்ல அந்த சுழற்சி என்ன செய்கிறது என்றால் நம்மை இறைத்தன்மைக்கு உயர்த்துகிறது. அப்ப இறைத்தன்மைக்கு உயர்த்த 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 நம்முடைய வாழ்க்கை வாழும் போதே சொர்க்க நிலையை அடைவதற்கும், ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு சொர்க்கம் எது நரகம் எதுன்னு தெரியாது. அப்ப நம்மளுடைய கடமையை செய்வதற்கும் வரும். அப்ப இதற்கு செய்ய வேண்டிய பயிற்சி முறைகள் பிராக்டிக்கல் தவம். சரி, இப்ப அகத்தாய்வு பண்ணணும். அடுத்தது அகத்தாய்வு எப்படி பண்றது? அப்போ ஒவ்வொரு எண்ணம் எழும் பொழுதும் அந்த எண்ணம், நீங்க அறிவு நிலையிலிருந்து எண்ணம் எழுந்தால் அந்த எண்ணத்திற்கு உங்களுடைய உள்ளுணர்வில் இருந்து, அடித்தளத்திலிருந்து ஒரு உணர்வு இயல்பாகவே அந்த எண்ணத்திற்கு உண்டான பாதையை, வழியை அது வகுத்து கொடுக்கும். இதுவும் உண்மை. 3வது, இதெல்லாம் சீரா அமையணும்ல. இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இதோ கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், பிராக்டிக்கலுக்கு சரியா வருமா? எஸ், சரியா வரும். எப்ப என்றால், அன்பர்களே, வேதாத்திரிய சிந்தனையாளர்களே, தயவு செய்து இந்த மூளை பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மூளை பகுதி எப்பவுமே உங்களுக்கு வலுவிழக்காது. எப்ப சோர்வடையும், எப்ப வலுவிழக்கும் அப்படின்னா, நாம நினைத்த காரியம் தோல்வி அடையும் போதுதான் இந்த மூளை சோர்வடைகிறது. அப்ப நம்மளுடைய எண்ணம் சரியாக இருந்தால் தோல்வி அடையாது.
அப்ப எண்ணம் சரியாக இருப்பதற்கு இங்க மூளையிலிருந்து நமக்கு உற்பத்தியாக வேண்டிய ஏதோ ஒரு ரசாயனம் குறைகிறது. சரி, ஒரு சில ரசாயனங்களை தவத்தின் மூலமாக நாம சரி பண்ணிட்டோம். இன்னொரு ரசாயனம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த நியூரான் செல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நியூரான் செல்ஸை ஆக்டிவேட் பண்றதுக்கு இன்னைக்கு விஞ்ஞானத்தில் ஒத்துக்கொண்ட இத உண்மை. ஆக்டிவேட் பண்றதுக்கு தினமும் படித்தல் முக்கியம், புத்தகம் படித்தல் முக்கியம். அதுவும் நல்ல சிந்தனை தரக்கூடிய புத்தகங்களை படித்தல் முக்கியம். ஆக தினமும் நாம வேதாத்ரி மகரிஷியினுடைய ஞானக்களஞ்சிய கவியை எடுத்து எழுதி அந்த கண்டிப்பான முறையில தயவோடு அன்புடன் நான் வேண்டுகிறேன், இந்த மூளை செல்கள் நல்ல ஆக்டிவேஷனா இருந்து அங்க உற்பத்தி ஆக வேண்டிய ரசாயனங்கள் சரியாக உற்பத்தியானாதான் நாம செய்யக்கூடிய அந்த தவத்திற்கும் நாம செய்யக்கூடிய அகத்தாய்வுக்கும் மூளையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரசாயனம் அதுதான் நமக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மூளை தான் விரித்து காட்டக்கூடிய ஒரு பொருள். அப்ப இந்த நியூரான் செல்ஸ் ஹைலி கனெக்டட் வித் வான்காந்தம். அப்ப வான்காந்தம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா ஜீவகாந்தம் நியூரான் செல்ஸை இயக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இல்லாம இருக்குது. அப்ப இந்த நியூரான் செல்ஸுக்கு போதிய அளவுக்கு உண்டான பயிற்சி நாம எதுல கொடுக்கணும்னா படித்தல் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மூளை செல்களுக்கு படிக்கக்கூடிய ஆற்றல் அவசியமாக தேவைப்படுகிறது என்று இன்று விஞ்ஞானிகள் அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. வாய்ப்பு இருந்தா நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க. பிரெயினுக்கு நல்லா ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ரீடிங் ஹேபிட் இஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க நல்ல புத்தகங்கள், மகரிஷியுடைய ஒவ்வொரு புத்தகங்கள், ஒவ்வொரு பாடல் எடுத்து நீங்க அந்த பாடலுக்கு உண்டான கவியை உங்களுடைய உணர்வு நிலையில் என்ன அர்த்தம் வருகிறதோ அதை எழுதி பாருங்க. உங்க உயிரும் உங்க மனமும் அடிப்படை பிராக்டிஸுக்கு 7 என்ற அலைச்சொல் 14 7க்குள்ள செயல்படுவதற்குண்டான தன்மைக்கு வந்து விடுவோம் என்ற உயர்ந்த சிந்தனையோடு இமயம் தொட வேண்டும் என்றால், அதாவது உச்சியில் வர வேண்டும் என்றால், உச்சியோடு இணைய வேண்டும் என்றால், இமைகளுக்குள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை பயன்படுத்தி பிராக்டிக்கலாக செய்ய வேண்டிய சில வழிமுறைகளை கடைபிடித்து, அப்ப தவம் செய்யணும், உடற்பயிற்சி அதெல்லாம் நம்ம செய்வோம், உடற்பயிற்சி காயகல்பம் அதெல்லாம் ஓகே. தவம் அவசியம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்டபடி அந்த பாடலை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால். அப்போ ஒவ்வொரு முறை தவம் செய்யும் போதும் குருவை நல்லா நினைச்சுக்கணும். குருவை உள்வாங்கிக்கங்க. அவர் உள்ள இருந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய சில குறைகளை நிவர்த்தி செஞ்சிருவாங்க. அடுத்தது அகத்தாய்வு பண்ணணும். அகத்தாய்வுனா ஒவ்வொரு எண்ணம் எழும்போது பழசு போட்டு நோண்ட வேண்டாம். புதுசா ஒரு எண்ணம் வருதா, அந்த எண்ணம் அறிவு நிலையிலிருந்து முயற்சியாகுதான் பாருங்க. இதெல்லாம் செய்வதற்கு இந்த உடலில் இருக்கக்கூடிய மூளை செல்களை பிராக்டிக்கலா கொண்டு வரணும்னா தயவு செய்து தினமும் ஒரு அரை மணி நேரமாவது புத்தகத்தை படித்து அதில் எழுதி அர்த்தத்தை நீங்களே வடிவமைத்து நீங்களே அதுக்கு ஒரு கருத்தை எழுதி பழக வேண்டும் என்று சொல்லி, இமயம் தொடுவோம், இமைகள் உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி என்ற சிந்தனையோடு இந்த ஒரு கருத்தை நாம் இப்பொழுது நிறைவு செய்வோம். இது ஒரு தொடர்கதை என்ற ஒரு உணர்வோடு நம் வாழ்க்கையில் சிறப்புடன் குருவின் துணையோடு, குருவின் சூக்கும துணையோடு எல்லா வளங்களையும் பெற்று சிறப்புடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கிறார்கள். முதலாவதாக அருள்நிதி இந்திராணி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளம். எப்பொழுதும் போல மிக சிறப்பாக அமைந்தது ஐயா. உங்களுடைய ரசிகை நான். இப்போ ரொம்ப சரளமா ஒரு மாணவனுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய முறையில ஆசிரியர் எப்படி சொல்லி கொடுப்பாரோ அது மாதிரி சொல்லி கொடுத்தீங்க. எல்லாம் நல்லா மனசுல பதிஞ்சுது. மனசுல பதியும் போது கண்கள்ல தண்ணியும், அறிவுல பதியும் போது தெளிவையும் கொடுத்தது ஐயா. நீங்க சொன்னபடி நாங்க நிச்சயமா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தவம் செய்யறோம். ஆனாலும் குறிப்பிட்ட நேரத்துல செஞ்சு ஆகின துரியம் தனித்தனியா செஞ்சு அதுல நல்ல பயிற்சி பெறுவதற்கு நிச்சயமாக முயற்சி பண்றோம் ஐயா.
உங்கள நீங்க சரி. மகரிஷி கேட்கிற மாதிரி தயவு செய்து தயவு செய்துன்னு கேட்கும்போது நான் அழுதுட்டேன் ஐயா. எங்களுடைய நன்மைக்காக நீங்க எவ்வளவு சேகரம் பண்ணி விஷயங்களை தரவுகளை கொண்டு வந்து எங்களுக்காக அளிக்கிறீங்க. நீங்க அதை நாங்க எடுத்துக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு தயவு கூர்ந்து சொல்லும் பொழுது மனசு ரொம்ப தொட்டுடுச்சு ஐயா. ரொம்ப குரு நன்றி. குரு வேதாத்திரி மகரிஷி நம்மளை அதுக்காக தான் அவரே நமக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காரு. நாம ஆமா ஒருவருக்கு ஒருவர் இதை பரிமாறிக்கொள்கிறோம். பரிமாறிக்கணும் ஐயா. ஒரு சின்ன வினா கூட எழுப்புற மாதிரி இல்லை ஐயா. ஆனா ஒரு பொதுவான ஒரு வினா கேட்கிறேன் ஐயா. என் குணத்தான் இறைவனை சொல்றமே, என் குணத்தான் இல்லைங்களா ஐயா? அந்த என் குணம் என்ன ஐயா? இறைவனுக்கு குணமே இல்லை. ஆனா அதாவது அது பக்தி மார்க்கத்துல விளக்கப்பட்ட ஒரு ஒரு விளக்கங்கள், மனிதர்களுக்காக போதிக்கப்பட்ட ஒரு விளக்கம். அப்ப இறை ஆற்றல், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இறை ஆற்றலுடைய தகுதி என்ன அப்படின்னு மனிதர்கள் அந்த காலத்துல புரிவதற்காக பக்தி மார்க்கத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயம். அப்ப இறைவனுடைய தன்மை என்ன, இறைவனுடைய குணம் என்ன, இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த பேராற்றலுக்கு என்னெல்லாம் தகுதி இருக்கிறது என்பதை வேதாத்திரி மகரிஷி நமக்கு மிக தெளிவாக கொடுத்துட்டார். அந்த ஒவ்வொரு திறமையும் அந்த அறிவும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். அப்ப ஒவ்வொரு மனிதர்களுமே தெய்வங்கள் தான். அப்ப நாம தெய்வத்தன்மையோடு வாழ்வதற்கு உண்டான தகுதி நம்ம கிட்ட இருக்கு. அந்த தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியும் அந்த பயிற்சியும் தான் நமக்கு வேதாத்திரி மகரிஷி நமக்காக அருளி இருக்கிறார். அதனால என் குணத்தான் அப்படின்றது ஒரு பக்தி மார்க்கத்துல கொடுக்கக்கூடிய சில விளக்கங்கள். அந்த விளக்கம் நமக்கு இப்ப எடுத்து சொல்லணுன்றது அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நல்லதுங்க ஐயா. பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் நான்கும் பெற்றதுதானே ஐயா இறையாற்றல். அது இறை ஆற்றல். அதே இறை ஆற்றல் மனிதனிடத்துல தன்மையாக வரும் பொழுது, அங்க உயிரினத்தில் தன்மையாக வரும் பொழுது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமாக இந்த தன்மைகளோடு நமக்குள்ள 5 புலன்கள் மூலமாக உணர்வாகவும் நம்மை உணர்த்துகின்ற ஒரு கருவியாகவும் அந்த தன்மைகள்லாம் நம்ம கிட்ட இருக்குது. 6வது அறிவாக எதையெல்லாம் திருத்தி அமைத்து கொள்ள வேண்டுமோ, இப்போ ஒரு விலங்கினத்திற்கு தன்னை திருத்தி அமைத்துக் கொள்ள தெரியாது. இப்ப அது ஒரு விலங்கினம் தனக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முரட்டுத்தனத்தை மாத்தி சாஃப்டா மாறணும்னா அதால முடியாது. ஆனா மனிதனிட்ட அது முடியும். காரணம், அந்த இறையே நமக்குள்ள 6வது அறிவாக இருக்கிறதுனால தொகுத்து பார்த்து திருத்தி அமைத்துக் கொள்ளக்கூடிய தகுதி மனித பிறப்பில் மட்டுமே இருக்கு. இது அந்த இறைவனுடைய குணமாக இருக்கிறது, அந்த இறையாற்றலுடைய குணமாக இருக்கிறது அப்படிங்கிறது மகரிஷி நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறாங்க. அதனால அந்த இறைவனே நமக்குள் 6வது அறிவாக இருக்கும் பொழுது நமக்குள் எதற்கு அச்சம், நமக்குள் எதற்கு கவலை அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் செயல்படுத்தணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நல்லதாகவும் இருக்கும், நிறைவு தருவதாகவும் இருக்கும். ஒரு புதிய தகவல் தெரிஞ்சுட்டேன் ஐயா உங்கள்கிட்ட இருந்து. 2வது முறை அதாவது ஒரு செயலை செஞ்சுட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நடந்த செயலை அகத்தாய்வு பண்றதை விட அந்த எண்ணம் எழும்போதே அகத்தாய்வு பண்ணிட்டாக்க நல்லதுங்கிறத ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றி. அது மிக முக்கியம் ஐயா. நான் இப்ப அதுபடிதான் செஞ்சுட்டு இருக்கேன். அது நல்ல பலனும் தெரியுது எனக்கு. அதனால இந்த தகவல் நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நீங்க பேசுனது ரொம்ப ஊக்குவிச்சு. அதோட இந்திராணி அம்மா 80+ அவங்க ஜூம்ல பேசி இவ்வளவு தூரம் பண்றது, ஜூம்ல பின்னாடி கேட்கிறவங்களுக்கே ஒரு உத்வேகமா இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட 82 கிட்ட ஆகுது. இந்த நிகழ்ச்சியை கேட்டு உங்கள்ட்ட இவ்வளவு பேசி அதை கேட்டோடனே எனக்கு நீங்க சொல்றதை விட அவங்க பேசணும்னு எனக்கெல்லாம் கண்ணுல எனக்கு இந்த நிலைக்காவது நம்ம வரணுமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வரும். ரொம்ப நன்றி உங்களுக்கு. அவங்க இந்திராணி அம்மாவுக்கும் நன்றி. வயதில் இந்த மாதிரி இதயங்களை, இந்த மாதிரி எண்ண ஒத்த அலைகளை இயக்கிறதுக்கு, இணைப்பதற்கு பாலமா இருந்த குரு தான் இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு சிறந்த
ஒளி, அறிவு ஒளி அவர்தான். அதான் நீங்க சொன்னீங்கல்ல, அந்த தத்துவ ரீதி, ஆன்ம ரீதி, அது இதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த தத்துவமா ஆன்மா எப்படி நம்ம இருக்கலாம். ஐயா வாழ்க வளமுடன்யா. தொகுத்து பார்த்து திருத்திக்குள் கேள்வின்னு நான் கேட்கல. பொதுவா என்னுடைய சில தொகுத்து பார்த்து திருத்திக் கொள்ள வேண்டும். அது ரந்திராணி அம்மா சொன்னீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. இமயம் இமயனுக்குள் வாழ்க வளமுடனையா. அதாவது உணர்வது, உணர்த்துவது, பிரம்மத்தை உணர்த்துவது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிறத அப்படி சொன்னீங்க. ரெண்டாவதுயா, துரியம் இமயம் சுத்தவெளி ஏறத்தாழ எல்லாம் ஒண்ணுங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. ஒண்ணு. இன்னொன்னுயா, இப்ப நம்ம அதாவது தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, இயற்கையோட அல்லது இறைவனோட, அந்த இறைவனுடைய அது ஒரு விருப்போ வெறுப்போ நம்ம சேர்றோம் அப்படிங்கிறீங்களையா, அது எப்படி? அது மட்டும் எனக்கு சந்தேகமா இல்ல. இல்ல இப்ப வேற ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு வகையில நாம வெறுப்பு, அப்ப ரொம்ப குளிருது, என்ன ரொம்ப குளிருது அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன ஒரு சலிப்பு ஏற்படுது. ரொம்ப வெயில் அடிச்சாலும் என்ன ரொம்ப வெயில் அடிக்குது, ஒரு சலிப்பு ஏற்படுது. இல்ல ரொம்ப இயற்கையை பார்த்து ரசிக்கிறோம், ஒரு மலை தொடர அருவியை பார்க்கிறோம், ரசிக்கிறோம். ஒரு குயில் சத்தம் கேட்ட உடனே எவ்வளவு அழகானது. அப்ப நமக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. அப்ப ஈர்க்கிற சக்தி, விளக்கும் சக்தி, அட்ராக்ஷன், ரெப்பல்ஷன், இது இறைத்தன்மை. அப்ப இந்த ஜீவகாந்தத்தின் மூலமாக உணர்வுகள் வெளியே வரும்போது, வெளியில போய் ஒரு இடத்துல மோதும் போது அங்கேருந்து வரக்கூடியதை ஈர்த்து கொண்டு திருப்பி வருது. அப்ப தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நாம இயற்கையோட இணைந்துதான் இருக்கிறோம். அதனாலதான் நமக்குள்ள நம்ம ரொம்ப குளிர்ந்து வெயில் பட்டவன ஒரு சுகம் கிடைக்குது. அப்ப விருப்பம். அப்ப ஒரு மலை பிரதேசத்துக்கு போறோம், குளிரா இருக்கு, ஆனா வெயில் பட்டவன அங்க ஒரு சுகம். அப்ப குளிரும் தேவைப்படுது, வெயிலும் தேவைப்படுது. அப்ப இரண்டு மேலையும் நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அப்ப அது என்னது? இறைவன் தானே. இறைதான் தன்மாற்றம் அடைந்திருக்கிறது. அப்ப இந்த மனம் என்கின்ற காந்தம் எப்படியோ ஏதோ ஒரு வகையில அந்த இறையோடு இணையத்தான் செய்கிறது. விருப்பம் என்பது அடிப்படை தேவை அப்படின்னு வச்சுக்கோ. விருப்பம் என்பது அடிப்படை தேவை. ஏன்னா ஆசை என்பது விருப்பம்தான் தேவையின் அடிப்படையில் வருவது. ஆசை என்பது தேவையில்லாமல் எண்ணத்தால் வருவது. அதாவது ஒரு அனுபவத்தால் விளையக்கூடிய எண்ணத்தால் மீண்டும் ஏற்படுவது ஆசை. அதனாலதான் நமக்கு அந்த எண்ணம் ஆராய்தல்ல பாத்தீங்கன்னா எண்ணம் எழுவதற்கான காரணங்கள்ல சொல்லியிருப்பார் மகரிஷி. அப்ப விருப்பம் என்பது இயல்பான இந்த ஜீவகாந்தத்திற்கு தேவைப்படுகின்ற ஒரு அட்ராக்ஷன். அப்ப ஏதோ ஒன்றை இந்த ஆன்மாவோ இந்த ஜீவகாந்தம் ஏதோ ஒன்றை தேடி 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 அலைந்து வரும் பொழுதுதான். இப்போ நம்ம இப்படி யோசிச்சு பாருங்க, உங்களை யாரோ ஒருத்தர் இந்த மனவள கலைக்கு அறிமுகம் செய்து வச்சிருக்காரு. நம்ம இத்தனை நாள் நம்ம மனசுல நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் யாரோ ஒருத்தர் நமக்கு வழிகாட்டியா இருந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்குள் இருந்து இந்த வழிகாட்டுதலை ஏற்க சொன்னது உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய ஜீவகாந்தம், உங்களுடைய அறிவு. இப்ப ஒருத்தர் ஒண்ணு சொல்லிட்டாங்கன்றதுக்காக நம்ம அவங்க பின்னாடி போக மாட்டோம். அப்ப நம்மளுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளணும். மனம் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அறிவினால சிந்திக்கிறோம், நம்மளால தொடர்ந்து அதை செய்ய முடியுமா, போக முடியுமா, இப்படி அனலைஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் இணையிறோம். இணைஞ்சதுக்கு அப்புறம் இங்க வர்றோம். இரண்டொழுக்க பண்பாடு மன்றத்துக்கு போன உடனே முதல்ல கொஞ்ச நாள் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் சரி போறோம், வேண்டாம் போவோம். அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமல இந்த ஆன்மா என்ன ஆயிடுது, வேதாத்திரியத்துல பைண்ட் ஆயிடுது. அப்ப நம்ம அதை வேண்டான்னாலும் நம்ம மனசுல இருந்து வெளியே போகுமான்னா போகாது. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன உணர்வுகளாக இருந்தாலும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், தெரிந்தாலும் தெரியல இல்லைனாலும், புரிந்தோ புரியாமலோ இந்த ஆன்மா இறை என்கின்ற அந்த வான்காந்தத்தோடு, இறை என்ற சக்தியோடு எப்பவும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அதனாலதான் இறைவன் மேல கோபம் வருவதும், அதனாலதான் இறைவன் மேல வெறுப்பு அதாவது விருப்பம் வருவதும் அதனால. வெறுப்பும் யார் மேல வரும்? நம்ம வீட்டுல கோவப்படுவோம். யார்கிட்ட கோவப்படுவோம்? ரொம்ப பழகினவங்கள்ட்ட கோவப்படுவோம். வீட்டுல ரொம்ப அன்பானவங்கள்ட்ட கோவப்படுவோம். அப்ப அதேதான் அங்கேயும். அப்ப இந்த ஆன்மாவுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பேரறிவோடு ஒரு இணைப்பு இருக்கத்தான் செய்கிறது. அதை நமக்கு தொட்டு உணர்த்திட்டார் மகரிஷி. அதை நம்ம கடைபிடிச்சுக்குவோம். நன்றி ஐயா. அதை உணர்ற சக்தி நமக்கு இருக்கு. அது நம்ம உணர்த்து இருக்கு. அவ்வளவுதான். இருக்கு இயல்பாகவே இருக்கு. இயல்பாக. நன்றி ஐயா. ரொம்ப சிறப்புயா, ரொம்ப சிறப்பியா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க.
அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி நன்றியா. அடுத்ததாக கூகுள் பிக்சல் அவர்கள், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. ஐயா வாழ்வனம். வாழ்க வளமுடன். கேட்கிறதா? நல்லா கேக்குதுங்க. நன்றியா. என் பேர் ராஜாராமன், சென்னை பழந்தாங்கிலிருந்து பேசுறியா. நன்றிங்க. நல்ல அருமையான கருத்துரை கொடுத்தீங்க, நல்ல விளக்கமும் கொடுத்தீங்க. இப்போ ஒரு அம்மா முதல்ல கேட்டாங்க, என் குணத்தானுக்கு விளக்கம் கொடுத்தீங்க, அது நம்ம திருப்திகரமா இருந்தது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இது வந்து பொதுவா என் மனசுல இருந்த கேள்வி. இப்போ நம்ம மன்றத்துல வந்து 3 விதமான அகத்தாய்வுலாம் கண்டுட்டு அப்புறம் பிரம்மஞானம் போய் ஆசிரியர் பயிற்சி வரோம். நம்ம இந்த அகத்தாய்வுல தான் நமக்கு வந்து சிறப்பு தவங்கெல்லாம் சொல்லி தராங்க. சந்தேகம் என்னன்னா, இந்த தவங்கள் 9 விதமான தவங்கள் கத்துக்கிறோமே, இது ஆகினை, சாந்தி, துரியம், துரியாயுதம், இது பிளஸ் சிறப்பு தவங்கள், இதெல்லாம் எந்த ஆர்டர்ல மகரிஷி நம்ம கொடுத்துக்காரு? என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சுக்கலாமா? அருமைங்க. குருவினுடைய உணர்வில் இருந்து இந்த கேள்வி உங்கள்கிட்ட இருந்து வந்திருக்கு. அதே குரு தான் இப்போ பதிலாவும் கொடுக்க போறாரு. ஆமா, என்ன பதில் அப்படிங்கிறது சிந்தனையிலிருந்து குரு கொடுக்கட்டும், நம்ம 2 பேருமே தெரிஞ்சுக்குவோம். அதாவது ஆமா, மகரிஷி முத நம்மளை உள்ள கூப்பிடும் போது உடல் நலத்துக்காக முதல்ல உடற்பயிற்சியை கொடுக்கிறாரு. இந்த ஆர்டரை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த உடலை இயக்குவது உயிர், அதுக்காக நீங்க ஒரு காயகல்ப பயிற்சின்னு எடுத்துக்கங்கன்னு சொல்றாரு. இதுதான் ஆர்டர். இது சிஸ்டம், பாராமீட்டருங்கிறது இதுதான். அப்ப இந்த உடற்பயிற்சிக்கும் காயகல்ப பயிற்சிக்கும் முன்னாடி லேசா ஒரு சிந்தனை விளக்கம் கொடுக்கும் போது என்ன சொல்றாருன்னா, மனசுனா என்ன, உயிர்னா என்ன, உடல்னா என்னங்கிறத ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம்னு சொல்லி உடற்பயிற்சி கொடுக்கும் போது நமக்கு லேசா விளக்கங்கள் கொடுத்து நம்மளை இனிஷியேட் பண்றாரு, படிப்படியா கொண்டு வர்றாரு. அப்ப நம்ம இந்த உடற்பயிற்சிக்கு போகும்போது அப்ப இந்த உடலுக்குள்ள ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீரா இருக்கணும். அப்படின்னா தான் சக்தி ஓட்டமும் இந்த காந்த ஓட்டமும் சரியா இருக்குங்கிறது நம்ம மனசுல தெரியுது. அப்ப காந்தம்னா என்ன அப்படின்னு சிந்திக்க வரும்போது லேசா அந்த மனசை சரி பண்றதுக்கு நம்ம தவம் இருக்கணும் அப்படின்னு லேசா ஆகனை தவத்தை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப ஆகனை தவம்ங்கிறது என்ன அப்படின்னா, பிட்யூட்டரி கிளாண்ட்ல உயிரை உணர்த்துதல். அழுத்தம் என்னும் முந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கிங்கிற மாதிரி அழுத்தம் ஆகிய அந்த உயிரை, அந்த விண்ணை இந்த இடத்துல புருவ மத்தியில உணர்த்துறோம். அதுல வந்து சயின்டிபிக்கா இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாஸ்டர் கிளாண்ட் ஃபார் த ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த உடல் கருவிகளை சீரமைப்பதற்கு உண்டான எல்லா ஆற்றலும் இங்க இருந்துதான் ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக சொல்றாங்க. அப்ப முதல்ல இந்த புலன் ஒழுக்கம் சரி வரணும். அப்ப இந்த புலன் இயக்கம் சரியாகணும். எண்ணத்தில் ஒரு கவனம் இருக்கணும். அப்ப ஆக்னைக்கு நமக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறாரு? மனம் ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை அடைவதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார். அப்ப இந்த மனம்ங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, உயிரிலிருந்து விரிவடைகிறதுனால மனம் வருகிறது. அப்ப இந்த மனம் தான், இந்த ஜீவகாந்தம் தான் இந்த உடலை இயக்குகிறது. அப்ப இந்த மனம் ஓர்மை அடையணும், அதுக்கப்புறம் சீர்மை அடையணும், அப்புறம் கூர்மை இந்த தன்மை வந்துருச்சுன்னா, இந்த 3ம் சரியாயிருச்சுன்னா அதிலிருந்து விளையக்கூடியது நேர்மையாக இருக்கணும்னா சீராக இயங்கும் அப்படிங்கிறது ஒருத்தர். அப்ப ஆகனை கொடுத்துட்றாரு. அப்ப ஆகனை கொடுக்கும் போது இதுவரைக்கும் உயிரை நாம உணராமல், உயிர் இருக்குன்னு தெரிந்தாலும் உயிரை உணராமல் நாம வாழ்ந்து கொண்டு இருந்ததற்கு உயிரை ஆகனையில உணரும் போது நமக்குள் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் தான் அந்த சிந்தனைக்குள்ள நம்ம வர்றோம். ஆமா, ஏதோ தலையில கொஞ்சம் பாரமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, அப்புறம் இது கொஞ்சம், அப்ப இந்த பொசிஷன் தான் நமக்கு முக்கியமான பொசிஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இந்த தலையில இங்க இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியுடைய ஆற்றல் இங்க கொஞ்சம் மிகும் பொழுது ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை சீரமைப்பதற்காக சாந்தி தவம். அப்ப சாந்தி முடிச்சுட்டு அடுத்த நிலை, உயிரை அழுத்தமாக உணர்ந்த நாம்
உயிரை அறிவாக, உயிரை உயிராகவே உணர்வதற்கு உண்டான பக்குவம் உள்ளது பீனியல் கிளாண்ட். ஓகே. அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா நமக்குள்ள இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரை தன்மையோடு, பொறுப்போடு, விளக்கத்தோடு, விஞ்ஞான விளக்கத்தோடு, எங்க விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் நமக்கு தெளிவா விளக்கி சொல்லி கொடுத்துட்றாரு. அப்ப துரியம் வந்தாச்சு. துரியம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அகத்தாய் 1 வருது, 2 வருது. அப்ப பஞ்சபூத நவகிரக தவம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பஞ்ச இந்திரிய தவம்னு ஆரம்பிக்கிறார். இதுக்கு இடையில காயகல்பம்னு ஒண்ணு கொடுத்து உயிரை பத்தியான விளக்கம் கொடுக்கும் போது, உயிர்னா என்ன, மனம்னா என்ன, ஜீவகாந்தம்னா என்ன, ஜீவகாந்தத்துடைய தன்மை என்ன, ஜீவகாந்தம் மனமாகவும் இயங்குகிறது, உடலாகவும் இயங்குகிறது, ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடைகிறது என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் விளக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கும் இயற்கைக்கும் என்ன தொடர்பு, இந்த உடலுக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு, இந்த இயற்கைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு ஜீவகாந்தத்தின் மூலமாக என்ன இருக்குங்கிறது அகத்தாய்வுல விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சு, அங்கிருந்து கொஞ்சம் விஞ்ஞான முறைப்படியான விளக்கத்தை கொடுக்கிறாரு. அதுதான் பஞ்சபூத நவகிரக தவம். அப்ப பஞ்சபூத நவகிரக தவம், இந்த பஞ்சபூதங்கள் இல்லாம, இந்த கோள்கள் இல்லாம இந்த வாழ்க்கை, இந்த பூ உலகில் உயிரினங்கள் வாழ முடியுமான்னா விஞ்ஞான பூர்வமாவும் முடியாது, மெய்ஞான பூர்வமாவும் முடியாது. அப்ப பஞ்சபூதங்களும் வேணும், நவ கோள்களுடைய ஆற்றலும் வேணும். அந்த கோள்கள்ல இருக்கக்கூடிய சக்தி இந்த பூமியில கரெக்டா வந்தா தான் இதுவும் இப்ப லேட்டஸ்டா நிறைய சொல்லிட்டாங்க, ரைட்? அப்ப அதெல்லாம் இருக்கும். அப்ப ஒவ்வொன்றா கொடுக்குறோம். அப்ப ஜீவகாந்தம், உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் பஞ்ச இந்திரியங்கள் மேல மனசை வைத்து தவம் இயற்றுது. அப்ப மனதை உட்புறமாக கோர்த்து, அதுதான் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒரு புவி லென்ஸ், ஒரு சூரிய ஒளி அப்படியே ஒரு பேப்பர்ல பட்டா எரியாது, அது குவி லென்ஸ் மூலமா வைக்கும்போது அது எரியும் தன்மைக்கு போகுது. அதே போல இந்த ஜீவகாந்தத்தை குவிக்கும் போது ஏற்படுகின்ற தன்மை, இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு தவத்தை கொடுக்கும் பொழுதே நமக்கு சங்கல்பம்னு சொல்லி ஒண்ணு கொடுக்கிறாரு, வாழ்த்து சங்கல்பம்னு ஒண்ணு கொடுக்கிறாரு, வாழ்த்துக்கள் ஒண்ணு கொடுக்கிறாரு. இதெல்லாம் பிராக்டிக்கலா என்ன கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த வாழ்த்துக்களை நாம கேட்க மட்டும் செய்யாம மனசுக்குள்ள சொல்ல 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 சொல்லதான் அது கருமையத்துல போய் பதியும். அப்ப இந்த பஞ்சபூத நவகிரக தவமும் நீங்களா இயற்றுனீங்கன்னா தான் தவம் உள்ளுக்குள்ள போய் கருமையத்துல பையும் போது நமக்கு இந்த ஜீவகாந்தம் விரிவடையும் போது வான்காந்தத்திலிருந்து தேவையான விஷயத்தை இந்த ஜீவகாந்தம் தானாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இதுக்கு வரும். சோ இப்படி பஞ்சபூத நவகிரக தவம் கொடுக்கிறாரு, அப்புறம் அந்த பஞ்ச இந்திரிய தவம் கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் துரியாதீத தவம் கொடுக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா கூட்டு போய் நமக்கு விளக்கம் கொடுத்து பழக்கி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அந்த விளக்கத்தையும் அந்த பழக்கத்தையும் முறைப்படுத்தி ஒப்பிட்டு தொகுத்து பார்த்து நம் தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டிய பொறுப்பு, நீச்சல் அடிக்க கத்து கொடுத்தெல்லாம் நீந்துவது நம்மளுடைய கடமை. அதனால இந்த வழிமுறைப்படி எல்லா தவமும் கொடுக்கிறார். அப்ப இந்த உயிருக்கு எல்லாவற்றையும் பழக்குவதற்கு, இந்த உயிரை நீங்க எல்லாம் சரி பண்ணணும்னா எதை சரி செய்யணும்னா உயிரைத்தான் சரி செய்யணும். அப்ப உயிரை எதோட பழக்கணும் அப்படின்னா உயிரின் மூலமாகிய விண்ணோடு பழக்கணும். சோ விண்ணோட பழக்குவதற்கு பஞ்சபூத நவகிரக தவம். விண்ணுக்கு மூலமாக இருக்கக்கூடிய தவம் எது? துரியாதீத தவம். சோ அடுத்த ஸ்டேஜ் அது. அப்ப ஆரம்ப கட்டத்துல ஆகனியில ஆரம்பிச்சு துரியத்துக்கு வந்து விண்ணோடு தொடர்பு ஏற்படுத்தி விண்ணிலிருந்து விண்ணின் மூலமாகிய சுத்த வெளியோட நம்மளை இணைத்து பழக்கி கொடுத்துட்றாரு. இதுதான் வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சிறப்பா வாழ்வீங்க. வாழ்ற வரைக்கும் உங்களுடைய பலத்துல நீங்க வாழலாம் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதனாலதான் ஒவ்வொரு தவமும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கிறாரு புரிதலுக்காக. புரிஞ்சு நல்ல புரிஞ்சு நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த உயிர் பழகிருச்சுன்னா அதுக்கப்புறம் தேவையில்லை. ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்தது. ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. மகிழ்ச்சியும் உங்ககிட்ட வந்து பேச மாதிரி இருந்ததுயா. ரொம்ப நன்றி. மகரிஷி தான் கொடுத்துருக்கிறாருங்கய்யா. வாழ்க்கை. சரியா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜ் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் கேக்குற கேள்விய கிருபாநிதி அம்மாவே கேட்டாங்கய்யா. தெரிஞ்சும் தெரியாமலும் புரிஞ்சும் புரியாமலும். அது நம்ம வீட்டுக்கு கூட தானங்க ஐயா, நம்ம தெரிஞ்சு தெரியாம நிறைய தப்பு பண்றோம், புரிஞ்சும் புரியாமலும் இருக்கோம்.
கரெக்ட். அது அது வந்து புறத்தே நாம செய்கின்ற செயல்கள். சில விஷயங்கள் புரியாம தவறு செய்வோம். புரிஞ்சிட்டோம்னா யாருமே தப்பு செய்ய மாட்டோம். வேண்டி விரும்பி யாரும் தப்பு செய்ய மாட்டோம். இயல்பு, அது மனிதனுடைய இயல்பு. எந்த ஒரு மனிதனுமே வந்து விரும்பி தவறு செய்வோமா? செய்ய மாட்டோம். எந்த ஒரு விஷயத்த நம்ம புரியாததுனாலதான் நாம செய்யறது தப்பா சரியான்னு தெரியாம செயல் செய்யறோம். அவ்வளவுதான். யாருமே தப்பு செய்ய போறதில்லை. உண்மை நமக்கு என்னன்னா புரிதல் அவசியம். முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும், அடுத்தது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல் இல்லை அப்படின்னா நமக்கு தெரிந்த தகவலை வைத்து மட்டும் நாம சில விஷயங்களை செய்வோம். அது விளைவு வந்து நன்மை இல்லாம போயிடும், பாதிப்பு ஏற்படும். அப்ப நம்ம விரும்பி செஞ்சிருப்போமான்னு பார்த்தா விரும்பி செஞ்சிருக்க மாட்டோம். புரியாம செய்யறதுனால வரக்கூடிய விளைவு. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் புரிதல் நமக்கு அவசியம் தேவை. அப்படின்னா துரிய தவம் நல்லா செய்யணும். துரிய தவம் செஞ்சு பழகிட்டோம்னா சாதாரணமா புரிதல் வந்து இயல்பாக மாறிவிடும். அதனால துரியம் நல்லா பண்ணுங்க. குருவை நல்லா மனசுல நினைச்சுக்கிட்டு துரியம் நல்லா பண்ணுங்க. உங்களுடைய சிந்தனை எல்லாம் எண்ணம் எழும்போதே புரிதல் வந்துடும். ஆஹா சூப்பர், இது கரெக்டா, நம்ம இப்படி செஞ்சிடலாமே, இப்படி செஞ்சுட்டா அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது அப்படிங்கிற உங்களுக்கு இயல்பாக அது மாறிவிடும். சோ மனிதர்கள் செய்யக்கூடிய தவறு புரிதல் இல்லாதனால தானே செய்யறாங்களே தவிர புரிந்தவர்கள் தவறு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. புரியாம செய்யறாங்க, அது தவறாக மாறி விடுகிறது. அவ்வளவுதான். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக செவ்வேல் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. கடைசியில நீங்க சொன்னீங்க அந்த நம்ம அகத்தாய்வும் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம நியூரான் செல்களை புதுப்பிக்கிறதுக்கு சொன்னீங்க. நம்ம அந்த அளவுக்கு நம்ம கரெக்டா வரும். உண்மை நீங்க சொல்றது அவ்வளவு தூரம். அப்பதான் நம்ம அந்த கருத்துக்களும், அந்த மகரிஷி சொன்ன கருத்துக்களும் நம்மளுக்கு அதை புரிஞ்சு மனசுலயும் ஆகுது. அந்த கருமையத்துல பதியக்குள்ள நம்ம எதுக்காக அந்த மூல நிலையை கரெக்டா உணர்ந்துட்டோம்னா நம்ம ஈஸியா அந்த மனம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடையுதுங்க ஐயா. ஆனா கரெக்டுங்க, ரொம்ப நல்லதுங்க ஐயா. உண்மை கரெக்டா சொன்னீங்க. அந்த இது சொல்றது அது நம்ம இப்ப எதுவுமே படிக்காத, ஏற்று படிக்காத, எதுவும் உடற்பயிற்சியும் காய்கள் பத்தி தவம் மட்டும் பண்றோம். நம்ம இன்னும் முன்னேறலையே இதுலயே சோண்டு வரக்குள்ள நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. அதே மாதிரிங்க ஐயா, நம்ம ஏஜ் ஆகுக்குள்ள நம்ம சொல்றது மகரிஷி சொல்லி கொடுத்த நம்ம பருவுடலுக்கு நம்ம உடற்பயிற்சி செஞ்சிடறோம், காய்கள் தவம் மெடிடேஷன் பண்றோம். ஆனா இன்ட்ராஸ்பெக்ஷனும் பண்ணிடுறோம். பண்ணக்குள்ள நம்மளுக்கு அந்த என்னன்னா சில டைம் அந்த இயலாத அந்த பழைய லெவலுக்கு நம்ம ஏஜ் ஆக பழைய லெவலுக்கு நம்ம உடல் ஒத்துழைக்க மாட்டேன்னு சில டைம்ல வருதுங்க ஐயா. அந்த இயலாமையை போக்கிக் கொள்றதுக்கு நம்ம என்ன ஐயா பண்ணலாங்க ஐயா? இயலாமை அப்படிங்கிறது உடல் சோர்வுனாலயா மனச்சோர்வுனாலயாங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணுங்க. உடல் சோர்வாக இருந்தால் உடலுக்கு தகுந்த ரசாயனம் தேவை, சரியான உணவு, சரியான உறக்கம், உடற்பயிற்சி நீங்க பண்ணிடுறேன்னு சொல்றீங்க. அப்ப இந்த மூணும் சரியா இல்லாட்டி உடல் சோர்வு ஏற்படும். இல்ல இந்த மூணும் சரியாக இருக்கிறது என்றால் மனதில் ஏற்படுகின்ற சோர்வுதான் உடலையும் சோர்வாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மனதில் ஏன் சோர்வு ஏற்படுகிறது? மனச்சோர்வுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நானே எனக்கு காரணமா இருக்கலாம், இல்லை என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு காரணமாக இருக்கலாம், இல்ல நான் எனக்கு காரணம் இல்லை, நான் கரெக்டா இருக்கேன், ஆனா என்னை சுத்தி சில விஷயங்கள்லாம் நடக்குது, அது என்னுடைய மனதிற்கு ஏற்புடையதாக இல்லை, என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கவலை நமக்குள்ள வரலாம். இப்ப நம்ம சுத்தி இன்னைக்கு நம்ம ரோட்ல போறோம், ஒழுக்கத்தோட வண்டி ஓட்டிட்டு போகணும்னு நம்ம நினைச்சிட்டு போறோம். ஆனா நம்மளை சுத்தி நடக்கிறது எத்தனையோ விஷயங்கள் சரியான முறையில நடக்குதான்னு பார்த்தா நடக்கல. அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இருக்கலாம், நம்மளுடைய குடும்பத்திலையும் இருக்கலாம். அப்ப சில விஷயங்களை மகரிஷி சொல்லியிருக்கிறாரு, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். அன்வான்ட் விஷயங்களை இக்னோர் இட். அப்ப இந்த ரெண்டையும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தவங்க நல்லா மழை பெய்யுது, கொஞ்சம் சகதி இருக்கு,
ஆனா நம்ம ரோட்ல நடந்து போகணும், கொடை பிடிச்சிட்டு போறோம். மேலேந்து வரக்கூடிய தண்ணி சுத்தமா இருக்கு, ஆனா கீழே விழுந்த தண்ணி சகதி ஆயிடுச்சு. அப்ப ஒரு பக்கம் மழை தண்ணி விழுந்தா நமக்கு வருத்தம் இல்லை, ஆனா சகதி தண்ணி கால்ல பட்டுட்டா வருத்தப்படுறோம். அந்த சூழ்நிலையில நம்ம கடந்துதான் ஆகணும் அப்படின்னா நாம அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும். இல்ல அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம போகாம இருக்கணும். ஆனா அந்த சூழ்நிலையே வரக்கூடாது நம்ம நினைச்சோம்னா முடியுமா வாழ்க்கையில? முடியாது முடியாது முடியாது. அதனால சூழ்நிலைகள் நம்மை சுற்றி இருக்கக்கூடியது வரும். அதனால இது ரெண்டையும் நாம சமன் செய்து பார்ப்பதற்கு இந்த பக்கம் அக்செப்ட் பண்ணிக்கணும், இந்த பக்கம் இக்னோர் பண்ணிக்கணும், ரெண்டையும் நடுவுல கூடி நம்ம போயிட்டே இருக்கணும். அவ்வளவு. இந்த பக்குவம் நமக்கு வரும். ஆனா நமக்கு ஏன் அது வரலன்னா நம்மள அறியாம ஒரு ஒப்பீடுக்கு போறோம், ஒரு கம்பாரிசனுக்கு போறோம். என்னப்பா உலகம் அப்படி இந்த கம்பாரிசன் நம்ம தானே பண்றோம், வெளியில உள்ளவங்க பண்றாங்களா? அப்ப நமக்குள்ள ஏற்படுகின்ற ஒரு சின்ன வருத்தத்திற்கும் ஒரு சின்ன ஒரு நெருடலுக்கும் காரணம் நம்மளுடைய கம்பாரிசன் தானே தவிர சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்ல என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. கரெக்டுங்க ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. லக்ஷ்மணன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உரையும் கேள்வி பதிலும் மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா. அதாவது கேட்க அது என்னமோ சொல்ற மாதிரி அருவி மாதிரி மனசுக்குள்ள ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்கு. இதுல ஒரு என்னங்க ஐயா, இப்ப நீங்க படித்தல் ரொம்ப நல்லதுன்னு சொன்னீங்க. இப்ப என்னுடைய நாலேஜ் பாத்தீங்கன்னா கேட்டல் ரொம்ப விருப்பப்படுவேன். இப்ப நீங்க இப்ப படிச்சு ஒரு உணர்றதை விட கேட்கறது என் மனசுக்குள்ள ஆழ்ந்து எவ்வளவு வேணா ஒரு பட்டிமன்றம் கேட்கறதோ, இப்போ நம்ம மாதிரி இந்த நிகழ்ச்சிகள் கேட்டு அதை உள்உணர்ந்து அதுல பயணிக்கிறப்ப ரொம்ப ஒரு ஆனந்தமா எனக்கு இருக்கும். படிச்சு உணரப்ப அந்த சூழல்ல மனநிலையை எப்படி மாத்துதுங்க ஐயா? ஒண்ணு. ரெண்டாவதுங்க ஐயா, குடும்ப நபர்கள்ல இப்ப நீங்க சொன்னீங்களே அக்செப்டன்ஸும் இருக்கணும், இக்னோரும் இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? நம்ம குடும்ப உறவுகளை எல்லாரையும் அனுசரிச்சு நம்ம கொண்டு போறோம், எல்லா விஷயங்களும் செய்யறோம். அவங்களுக்கு செய்யற விஷயங்கள் சரின்னு அந்த சூழலை ஏற்படுத்துறப்ப அது சரியாவும் இருக்குது, தவறாவும் இருக்கு. தவறுதல் நம்ம கேட்க போறப்ப அந்த வார்த்தைகளா இருக்கட்டும், சொல்லக்கூடிய செய்யக்கூடிய செயலா இருக்கட்டும், மனசை சங்கடப்படுத்துறப்ப அந்த மனநிலையை பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போறது அக்செப்டன்ஸும் பண்றோம். நம்மளே தான் நீங்க சொல்றீங்க இல்லையா, அதை பிரிச்சு பாக்குறது மனநிலையை அந்த எந்த சூழல்லையும் மனசு அதை அங்க கஷ்டப்பட்டுட்டே போயிடுதுங்க இல்லையா? அது எப்படிங்க அதை அது என்ன சொல்றதுன்னு தெரியல. தெளிந்த நீரோட மாதிரி இருக்கிறதுன்னு தெரியலங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. இதனால மனசு பாதிக்குது, மனசு பாதிச்சா உடம்பு பாதிக்குது. அப்படியே டிராவல் பண்ணிட்டே போறோம், எங்கேயுமே நிம்மதி இல்லாத ஒரு சூழல் இருந்துட்டே இருக்குங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப கேள்வி ஒண்ணு, கேட்பதினால் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உண்மை. அது ரொம்ப ரொம்ப யதார்த்தமான வார்த்தை. நீங்க சொன்னது 100% அக்செப்டட். கேட்பது ஒரு மகிழ்ச்சியை தரும், நல்ல ஒரு சிந்தனைக்கு விருந்தாகவும் இருக்கும். இது ஒரு பழக்கம். இது நல்ல ஒரு பழக்கம். நல்ல விஷயங்களை கேட்பது, நல்ல விஷயங்களை பார்ப்பது. இந்த மூளை செல்களுக்கும் அந்த இசை கேட்பதோ, பட்டிமன்றம் கேட்பதோ, இல்ல ஒரு சொற்பொழிவு கேட்பதோ மூளை செல்களுக்கும் நல்ல ஒரு புத்துணர்வை தரக்கூடியதுதான். அது ஒரு வகை. ஆனால் இந்த கண்களுடைய பெரும்பாலான பகுதி நேரடியாக மூளை செல்களோட தொடர்பு இருக்குது அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு, ஒரு விஞ்ஞானம் சொல்லுகிறது. அப்ப கண் அப்படின்னாலே அறிவு அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. இந்த இந்த இரண்டு கண்களும் நேரடியாக மூளை செல்களுடைய கண்ட்ரோல். அப்ப இதன் மூலமாக தான் நமக்கு ஒரு 85% ஜீவகாந்தமும் வெளியே போகிறது. அப்ப இந்த கண்ணுக்கும் மூளை செல்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. அப்ப நம்ம இந்த கண் பயிற்சியின் மூலமாக, கண் பயிற்சி நம்ம கண்ணுக்காக மட்டும் செய்யல, மூளையுடைய ஆக்ஷனையும் அதன் மூலமாக தான் கண்ணுக்கு சேஞ்சஸ் வருதுன்னு சொல்றாங்க. நம்ம கண் பயிற்சி செய்யறது போது
கண்ணு அப்படியே இப்படி கொண்டு போய் இப்படி கொண்டு வர்றோம். கொண்டு வரும்போது இது அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஆக்னியும் ஆக்டிவேட் ஆகும், துரியம் ஆக்டிவேட் ஆகும். கண் பயிற்சி சிறப்பா செஞ்சா அப்ப இந்த கண்ணுக்கும் மூளை செல்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அந்த தொடர்பின் மூலமாக மூளை செல்களை ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னா அந்த மூளை செல்களை வேற எப்படி ஆக்டிவா வச்சுக்க முடியும்னா கண் மூலமா தான். அப்ப கண் மூலமாக பார்க்கிறோம் அப்படின்னோம்னா ஜீவகாந்தம் செலவாயிட்டே இருக்கும். அப்ப செலவாகும் போது என்ன ஆகுது? டயர்ட் ஆயிடும். எழுத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எழுத்துல ஒரு கவனம் இருக்கும், படிக்கிறதுல ஒரு கவனம் இருக்கும், சிந்திக்கிறதுல ஒரு கவனம் இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரீப்ளேஸ்மெண்ட். எப்படி நம்ம ஜீவகாந்த பெருக்க பயிற்சி 1 நிமிடம் கண்களை திறந்து பார்க்கிறோம், 2 நிமிடம் கண்களை மூடி காந்தம் பெருக்க எடுக்கிற மாதிரி நம்ம எழுதுறோம், படிக்கிறோம், எழுதுறோம், படிக்கிறோம். அப்ப அந்த அந்த அட்டென்ஷனுக்கு 2 பக்கமும் மாறி மாறி வரும்போது மூளையினுடைய 2 பகுதிகளும் நல்லா ஆக்டிவேட் ஆகும்போது கிரியேட்டிவிட்டியும் வந்துடும், இமேஜினேஷன் பவரும் நல்லா வந்துடும். எல்லா பாசிட்டிவ் எனர்ஜிஸும் உங்களுக்கு அந்த நியூரான் செல்ஸ்ல இருந்து தான் டெவலப் ஆகும். அப்போ நியூரான் செல்ஸ் வீக் ஆகும்போது தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த எமோஷன்ஸ் வர்றது, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது, அல்லது பயம் வர்றது, இதெல்லாம் கூடும். அப்ப கேட்கும்போது நமக்கு மகிழ்ச்சி, தன்னை மறக்கிறோம். ரசிக்கும் போதும் தன்னை மறக்கிறோம். இந்த படிக்கும் பொழுதும் எழுதும் பொழுதும் கண்களால் பார்க்கிறதுனால விழிப்பு நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லி இப்ப ஆராய்ச்சியில சொல்றாங்க. ஸோ இந்த 2ம் நமக்கு தேவையான ஒன்று. அடுத்தது நீங்க கேட்ட மாதிரி நெகிழ்ச்சி ஏற்படுறது இல்லை நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக நாம என்ன பண்றது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், ரொம்ப சிம்பிள். எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மனசுக்குள்ள ஒன்றை வச்சுட்டு ஏதோ ஒன்று நாம விரும்பி எக்ஸ்பெக்ட் பண்ணல, சரி நம்ம நல்லது தானே செஞ்சிருக்கோம், நம்ம நல்லது தானே சொல்றோம், அது ஏன் அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் கூட நமக்குள்ள இல்லாம இருந்துட்டால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை, கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதை கடமையாக மட்டுமே நாம ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டோம்னா நமக்கு அது திருப்பி பாரமாகவோ வருத்தமாகவோ வராது. அதனால அந்த மனசுல லேசா ஒரே ஒரு % நல்லது தானே சொல்லியிருக்கோம், நல்லது தானே செஞ்சிருக்கோம், அதை சந்தோஷமா அவங்க ஏத்துக்கலாமே, சந்தோஷமா கேட்கலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன 1% எதிர்பார்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை கூட விட்டுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேங்கய்யா. வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா, சிறப்பு, ரொம்ப சிறப்புங்கய்யா. அந்த எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கக்கூடிய மனநிலையை எப்படி அது வேற ஒன்று, அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த அந்த எதிர்பார்ப்பு வருது பாத்தீங்களா, அந்த வர்ற நேரம் அதுக்கு ஒரு சின்ன விஷயம், வேற ஒன்றும் இல்லை, நாம ஏன் இதை எதிர்பார்க்கணும், நம்ம கடமையை செஞ்சுட்டோங்கிற ஒரு நிறைவுக்குள்ள வந்துருங்க. அந்நேரம் எனக்கு இந்த எதிர்பார்ப்பு இனிமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை மனசுக்கு குருவை நினைச்சிட்டு கொடுத்துருங்க. அது கொஞ்ச நாள்ல தானா சரியா போகும். சரி, அதுக்கப்புறம் 3வதா என்ன செய்யணும்னா நீங்க ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுக்க, நல்ல ஆழ்ந்த மூச்சு, ஒரு நிமிஷம் ஆழ்ந்த மூச்சை எங்கேயும் நிப்பாட்டாதீங்க, ஆழ்ந்த மூச்சு, டீப் பிரீத், ஒரு 5 தடவை 6 தடவை டீப் பிரீத் பண்ணிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் போய் பேச போங்க, இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் கேளுங்க. அப்ப அந்த எதிர்பார்ப்பு அங்க இருக்காது. ஏன்னா நீங்க டீப் பிரீத் பண்ணும்போதே அங்க டிஸ்பர்ஸ் ஆயிடும், எதிர்பார்ப்பு குறையும். இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எதிர்பார்ப்புகள் குறைஞ்சிரும். அப்ப எதை எதிர்பார்க்கலாம்? நான் நல்லா பரீட்சை எழுதியிருக்கேன், பாஸ் ஆயிடுவேன், எதிர்பார்க்கலாம். நல்லா சமைச்சிருக்கேன், ருசியா இருக்கும், நல்லா நாக்கும் உடம்பு நல்லா இருந்தா ருசியா இருக்கும், நாக்கும் உடம்பு நல்லா இல்லை அப்படின்னா ருசி இருக்காது. ஸோ இந்த இடத்துல மிஸ்மேட்ச் ஆயிடும். ஸோ இந்த 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 சிந்தனை நமக்குள்ள வந்துருச்சுனாலே இந்த எதிர்பார்ப்புங்கிறது நியாயம்தான். இதை எதிர்பார்த்தோம் நடக்கல, பரவாயில்ல, இதை எதிர்பார்த்தோம் நடந்துருச்சு, ஹாப்பி அப்படின்ட்டு போகக்கூடிய தன்மை நமக்கு வந்துருங்கய்யா. வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாமுண்டீஸ்வரி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன், வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. மன்னிக்கவங்க, இப்பதாங்க நான் உள்ளேயே வந்தேன், நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கும் போது கடைசி உரைக்கு தான் நான் வந்தேன். ஆனா நீங்க அந்த பதில் சொல்றதுலயே எனக்கு அப்படி ஒரு கை தூக்கணும்னு தோணிருச்சுங்கய்யா.
அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அந்த நீங்க இப்ப ஏதாவது ஒரு சத்சங்கம் ஏதாவது நடக்குதுன்னும் போது அதை கேட்கிறோம், எழுதுறோம், அப்புறம் கேட்கிறோம், எழுதுறோம், அப்புறம் படிக்கிறோம். அப்போ அந்த மூளை அந்த செயல்பாட்டை நீங்க சொன்னது நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன்னா என்னன்னு தெரியல. இது எனக்கு புதுசா இருந்ததுங்க. அப்போ முன்னெல்லாம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா எழுதிட்டு இருப்பேங்க. இப்ப நம்ம சச்சிட்டாங்க எங்கன்னாலும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா எழுதுவேன். இப்ப நாம தான் நிறைய எழுதிட்டு படிச்சுட்டு இதை இப்ப எழுதுறது இல்ல. ஆனா இப்ப கிருபாநிதி அம்மாலாம் இப்ப கூட ஒவ்வொரு இதுலயும் எழுதிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம வீட்டு வேலையும் பாக்குறதுல எழுத முடியலன்னு அதை அசால்ட்டா அப்படியே விட்டுட்டேன். ஆனா இப்ப நீங்க சொல்றப்ப இன்னையில இருந்து நாளையில இருந்து எழுதணும். நான் நான் எழுதுறது எனக்கு இந்த கேட்டு நான் சிந்தனை பண்றதை விட எனக்கு எழுதி அப்புறம் படிச்சாதாங்க புரியும். அந்த அளவுக்கு பாயிண்ட் உடனே புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இப்ப இன்னைக்கு நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அதை இனிமேல் செயல்படுத்துறேங்கய்யா. அப்புறம் நீங்க இந்த எதிர்பார்ப்புக்கு சொன்னீங்க பாருங்க, 2வது ஆன்சர், அது இன்னும் சூப்பருங்க, அருமைங்க. மகரிஷியோட வழியை பின்பற்றவங்க மகரிஷி சிஷியரா உருவாக்கல, குருமார்களாக தான் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா அவர் பயிற்சி கேட்டுட்டு அப்படியே விட்டோன்னு இல்லாத, நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணி நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் பயனுன்னு இப்ப இந்த ஸ்பீச் கொடுத்தீங்க பாருங்கய்யா, இந்த பதிலு மிக அருமைங்க, அருமைங்க. ரொம்ப நன்றிங்க. ஏன்னா பயிற்சி மட்டும் போதாது, இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. உங்க உரையை நான் இன்னைக்குதாங்க கேக்குறேன். கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இன்னைக்குதாங்க கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடங்க. பொங்கல் நாள் வாழ்த்துக்கள்ங்கய்யா. பழையவன கழியணும், புதுவன புகணும்ன்ற மாதிரி இன்னையில இருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாமாங்க ஐயா? பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே